ஓகே. அப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல விட்டத்துல இருந்து போகும். பட் அதுக்கு முதல் லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஸோ அந்த டியூட் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமெண்டு நான் குரூப்ல போட்டேன். அந்த டியூட்ல பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நல்லா, செஞ்சிருந்தீங்கன்னா அதை விட நல்லா. சரியா? ஓகே. எல்லா கொஸ்டினையும் நான் பார்த்துட்டு போகல. இந்த எல்லா கொஸ்டினும் டீட்டெயிலா லாஸ்ட் கிளாஸ்ல. சரியா? அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கிறத மட்டும் நார்மலா சொல்லிட்டு போறேன். ம், ஓகே. இதுல ஒரு விஷயம் மட்டும் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் என்னண்டா, அதாவது இந்த நியூக்ளியோசைடேஸ் என்று இருக்கு தானே, இந்த நொதியம் வந்துகிட்டு உண்மையிலேயே அது ஒரு பொஸ்படேஸ்ட ஒரு வகை தான் அது. சரியா? பொஸ்படேஸ்ட ஒரு வகை. அதாவது நீங்க இந்த டேபிள பாத்தீங்கன்னா பாருங்க தானே, இதுல இந்த பொஸ்படேஸ் இருக்கு தானே, இந்த பொஸ்படேஸ்ட ஒரு வகை தான் இந்த நியூக்ளியோடைடேஸ். அப்படின்னா இந்த இங்க என்ன செயல்பாடு நடக்குமோ அதே செயல்பாடு தான் இங்கேயும் நடக்குது. சரியானே? அங்க நடக்காம வர இந்த மிச்சம் தான் என்ன செய்யும், இங்க நடக்க போகுது. சரியா? இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களோட ரிசர்ச் புக்ல சொல்லி இல்லை. பட் அந்த கொஸ்டின் செய்யறதுக்கு அது தேவைப்பட்டுருச்சு. சரியா? அப்ப அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பொஸ்பேட் அப்ப என்ன செய்யும், ஒரு நியூக்ளியோடைட்ல 3 பாண்டுகள் இருக்கும். ஒன்று சுகர், பென்டோஸ் வெல்லம் இருக்கும், அதோட சேர்த்து நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும், அதோட சேர்த்து பொஸ்பேட் குரூப் இருக்கும். பொஸ்போட்டேஸ் வந்துட்டு என்ன செய்ய போகுது, இந்த பொஸ்பேட்டுக்கும் சுகருக்கும் இருக்கிற பாண்டை உடச்சி போட்டுரும். உடச்சி போட்டா மிச்சமான பேலன்ஸ்ல இருக்கிறது என்னது, சுகரும் நைட்ரோஜினஸ் பேஸும். இந்த பென்டோ சுகரும் நைட்ரோஜினஸ் பேஸும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியோசைடேஸ் தானே. இதே தாக்கம் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்டா, இந்த தாக்கம் இந்த தாங்கத்தான் இங்க நடக்குது. எங்க இந்த இருக்கு நியூக்ளியோடைட். சரியானே? இந்த நியூக்ளியோடைட்ஸ்ல எது தொழிற்பட போகுது, நியூக்ளியோடைடேஸ் தொழிற்படும். அதாவது பொஸ்போடேஸ் ஒரு வகை. சரியா? அப்ப பொஸ்போடேஸ் ஒரு வகையான பொஸ்பேட் குரூப்பை உடைச்சிட்டா அடுத்து என்ன வரப்போகுது நமக்கு, இந்த நியூக்ளியோசைட்ஸ் வரும். சரியா? இப்ப நீ இந்த நியூக்ளியோசைட்ஸை என்ன செய்ய போறோம், இந்த பொண்டை உடைக்கணும். அப்ப அதுக்கு என்ன போடுவோம், நியூக்ளியோசைடை உடைக்கணும்னா நியூக்ளியோசைடேஸ் போடுவோம். சரி, அதோட சேர்த்து நான் என்ன சொன்னேன், அந்த ஸ்டார்டிங்ல அந்த உடைக்காத சில போஸ்பைட் பொண்டுகளும் இருக்கலாம். சரியா? அந்த நொதியத்துல இருந்து சம் மிஸ் ஆகி வரும் அந்த பொண்ட்ஸ். அப்ப அதையும் உடைக்கிறதுக்கு என்னது, அடுத்து திரும்ப போஸ்போட்டேசிஸ் திரும்ப யூஸ் பண்ணப்படுது. சரியா? இந்த டேபிள திரும்ப திரும்ப எழுதி பாருங்க, உங்களுக்கு டேபிள் எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுல இருக்கிற ஒவ்வொரு எரோவும் முக்கியம். இந்த ஒவ்வொரு எரோவுக்கும் மீனிங் உங்க ரிசர்ச் புக்ல இருக்கு. சரியா? பெங்கியாட்டிக் கார்பாக்சிபேப்டிடேஸ் 2 ப்ராடக்ட் தரும். என்ன, டிரெக்ட் அமினோ அமிலங்களையும் தரலாம், சிறிய பெப்டைடுகளையும் தரலாம். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு கேள்வி செய்யும் போது தான் இதுல முக்கியத்துவம் வழங்கும். சரியானே? இன்னும் முக்கியத்துவம் எப்போ வழங்கும்னா இந்த டேபிளை வச்சு புது புது கேள்வி வரும்போது. சரியானே? நீங்க என்ன செய்யுங்க, அதை டேபிள திரும்ப திரும்ப எழுதி பழகிக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருந்தாங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகின அந்த அவர் கேட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா விட்டமின் இ. சரியா? விட்டமின் இயை பத்தி, விட்டமின் ஈட தொழில் என்ன, விட்டமின் ஈட ஒரு தொழில் வந்துகிட்டு ஆன்டி ஆக்சிடென்டாக ஒர்க் பண்றது, அதாவது ஒச்சியற்ற எதிரி.
கேட்டது விட்டமின் இ மட்டும் ஒட்சியேற்றியா தொழிற்படும், விட்டமின் சியும் ஒட்சியேற்றியா தொழிற்படும். சரியான விட்டமின் சியும் ஒட்சியேற்றியா தொழிற்படும். அதோட சேர்த்து விட்டமின் சிக்கு இன்னும் ஒரு தொழிலும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கொலாஜின் சிந்தசிஸ், கொலாஜின் தொகுப்பு. எப்படி சி சி அந்த மாதிரி படமாக்கி வச்சுக்கலாம். சரியா? அப்ப விட்டமின் சியில தொழில் வந்துக்கிட்டு கொலாஜின் தொகுப்பு மற்றும் ஒட்சியேற்ற எதிரியாக தொழிற்படுதல், விட்டமின் ஈட தொழில் வந்துக்கிட்டு ஒட்சியேற்ற எதிரியாக தொழிற்படுதல். சரியா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இந்த ஒச்சியற்ற எதிரியா தொழிற்படுறேன்டா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். சரியா? அப்ப அது தெரிஞ்சிருந்தா இப்ப இந்த விட்டமின் ஈட குறைபாட்டால வர நோய்களை உங்களுக்கு என்ன செய்யலாம், லேசா விளங்கி கொள்ளலாம். அப்ப இதான் தொழிலண்டா, அது தொழில் இல்லாம நடக்கிறது குறைபாடு. இந்த மாதிரி உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் உங்களுக்கு. சரியா? என்ன இருக்கு ஒச்சியற்ற எதிரியாண்டா என்ன உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? விட்டமின் சியும் விட்டமின் இயும் ஒச்சியற்ற எதிரியாக தொழிற்படும்னு சொல்றாங்க. ஐடியா இல்லைன்னா நீங்க மெசேஜ்ல போடுங்க, இல்ல தெரியாதுன்னு போடுங்க. ஒன்றும் செல்லாம சும்மா இருக்க வேணாம். ஏனென்றா இன்டராக்ஷன் உண்டு, கிளாஸ்ல கட்டாயம் வேணும். ஓகே. பிரச்சனை இல்லை, உங்களோட சிலபஸ்லயும் இல்லைதான். சரியா? பட் அது தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதுக்குரிய அந்த ஃபங்க்ஷன் லேசா நான் வச்சுக்கிடலாம். சரியா? அப்ப நானும் இது வரைக்கும் எந்த ஒரு கிளாஸ்லயும் சொல்லி இல்லை ஒச்சியற்ற எதிரி என்னடா நம்ம சிலபஸ் இல்லைங்கிறதுக்காக. பட் அந்த லாஸ்ட் கிளாஸ்ல அவங்க கேட்டாங்க என்ன அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு பிறகு நான் சின்னத்தால அது கொஞ்சம் ஈஸியா விளங்குற மாதிரி இருந்துச்சு. சரியானே? அதாவது ஒச்சியற்ற எதிரி என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்மளோட உடம்புல நிறைய அணுசேப தாக்கங்கள் நடக்குது. சரியா? என்னது? சாதாரண உதாரணமா கலைச்சு வாசம் நடக்குது. சரியானே? அப்ப என்ன விளை பொருளா வரப்போகுது? CO2 கழிவா வரும். சரி, கழிவு பொருளா வரும். இது ஒரு நச்சு பொருள். சரியா? இது உடம்புல என்ன செய்யலாது, தேக்கி வைக்க இயலாது. நம்ம என்ன செய்யணும், இதை உடனடியாக வெளியேற்றணும். சரி, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், கழிவுப் பொருட்கள்னு சொல்லுவோம். இதை மாதிரி இன்னும் சில கழிவுப் பொருட்கள் வரும். சரியா? அதை நம்ம சொல்லுவோம் என்னண்டா ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுயாதீன மூலிகங்கள். நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க சுயாதீன மூலிகங்கள் அப்படின்னு போட்டு. சரியா? என்ன பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ல ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான். சரியா? அப்படி இல்லாட்டி O3. அப்படி இல்லாட்டி சில ஃபெட்டி ஆசிட்ஸ், சில கொழுப்புகள், அதுவும் என்ன இந்த மாதிரி சுயாதீன மூலிகம். இதுவும் என்ன செய்யும்டா நம்ம உடம்புல தானா காலம் காலம் போக போக என்ன செய்யும்டா இதுதான் இதுகள் என்ன செய்யும், இதுல உடம்புல தேங்கி கொள்ளும். சரிதான்? அதனாலதான் இந்த வயசு போன சில ஆட்களுக்கு இது ஓவரா என்ன செய்யும், உடம்புல சேமிக்கப்படும். அதனாலதான் அவங்கள பார்த்தா சும்மா ஒரு 30 வயசுலயே அவங்கள பார்த்தா என்ன மாதிரி வரும், ஒரு 60 வயசு ஆக்கலாம் அந்த மாதிரி ஒரு முதுமையான தோற்றம் கொண்டு வாரத்துக்கு ஒரு காரணம் இதுல தான் இருக்குது. சரியா? அதாவது இது ஒரு நச்சுத்தன்மையான பொருட்கள் நம்ம உடம்புல சேரக்கூடாது. எப்படி இந்த CO2 மாறி. சரியா? இப்ப இதுகளை எல்லாரோட உடம்புலையும் இந்த மாதிரி சேமிக்கப்படும். இதுகளை ரிமூவ் பண்றதுக்கு வர ஆட்கள் தான் இந்த ஒச்சியற்ற எதிரி. சரியா? இவங்க என்ன செய்வாங்க, இந்த O2 O3 எல்லாம் உடைச்சி O2 ரிலீஸ் பண்ணும். சரியானே? இந்த ஃபெட்டி ஆசிட் கொழுப்புகள் தானே, இது உடம்புல என்ன செய்யுது, தாக்கங்களால உருவாகி அக்யூமுலேட் ஆகுறது, சேர்ந்து கொள்ளும் உடம்புல. அப்ப இதையும் என்ன செய்யும், உடைச்சி வெளியாக்கும். சரியா? இப்ப இதுல ஸ்பெஷலா விட்டமின் இ, இவர வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஃபெட்டி ஆசிட்ஸை இல்லாம ஆக்குறது. சரியா? அதுலயும் குறிப்பா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம நரம்பு களங்கள் இருக்கு தானே, நரம்பு களங்கள்ல நரம்பு கள உடலும் வெளிக்காவு நரம்பு முளையும் இருக்கும். சரியா? இது கள உடல், இது வெளிக்காவு நரம்பு முளை. இதுல நரம்பு இணைப்புகள் காணப்படும். சரியா? அதுல அந்த வெளிக்காவு நரம்பு முளையில என்ன இருக்கும், மயலினேற்றப்பட்ட கவசம் இருக்கும். சரியா? மயலினேற்றப்பட்ட கவசம் வந்துகிட்டு என்னது, அது கொழுப்பு, அது லிப்பிட் தான். சரியான? அப்ப அது என்ன செய்ய போகுதுன்னா இந்த விட்டமின் இ இல்லாட்டி இதுல
எமௌண்ட் வந்துட்டு கூட போகுது. விளைஞ்சா ஏன் லிபிட்டை ரிமூவ் பண்றதுக்கு விட்டமின் இ இல்லையே. அவர் வந்து தானே என்ன செய்வார், ஒச்சி ஏற்றியா தொழிற்பட்டு இவ்வளத்தையும் என்ன செய்யும், ரிமூவ் பண்ணிட்டு போவாரு. அப்ப இவர் இல்லாட்டி என்ன நடக்கும், இதுல அளவுக்கு அதிகமா மயலின் என்ன செய்ய போகுது, படியும். சரிதானே. அப்ப இதால என்ன செய்யும், இந்த நரம்புட தொழிற்பாடு பாதிக்கப்படும். சரி, அதால நரம்பு தொகுதி சிதைவடையும். சரியா. எப்படி உங்களுக்கு விட்டமின் இ குறைபாட்டால நரம்பு தொகுதி சிதைவடையுதுங்கிறதுக்குரிய ஒரு ரீசன் தான் இது. ஏன் விட்டமின் இ வந்து ஒச்சியேற்றியாக தொழிற்படும். விட்டமின் இ இல்லாட்டி அந்த ஒச்சியேற்றியாக தொழிற்படுறது வேலை செய்யாது. அப்ப நரம்பு தொகுதி சிதைவுல ஏற்படும். சரியானே. ஏது விட்டமின் ஈயும் ஒச்சியேற்ற எதிரியாகத்தான் தொழிற்படும். பட் அவர் லிப்பிடுக்குரிய ஆள் இல்லை. அவர் மத்தது என்னது, இந்த இந்த மாதிரி மூலிகைகளுக்குரியது. சரியானே. அவர பாதிப்பு வந்துட்டு வேறையா இருக்கும். சரியானே. அவர பாதிப்பெல்லாம் என்னென்ன, விட்டமின் சி குறைபாட்டெல்லாம் என்ன வரப்போகுது, காயம் ஆறுவதில் என்னது தாமதம் அந்த மாதிரி. சரியா. ஸோ விட்டமின் இக்குரிய அந்த கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி லேசா பாடமாக்கலாம். விளைஞ்ச என்னண்டு விஷயம், ஒச்சியற்ற எதிரியாண்டா இந்த வித விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிசர்ச் புக்ல இல்ல. சரியானே. உங்களோட சிலபஸ்லயும் இல்ல. பட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வேற ஏதாவது நீங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு டவுட் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சத்துல, லாஸ்ட் கிளாஸ்ல வந்துகிட்டு 11 வரை பார்த்து முடிச்சோம். இந்த 12 வரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டியூட்டே கையில கிடைக்கலையா என்ன, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். மனிதனின் ஈரட் சிறுசோதனை தொடர்பாக சரியான கூற்றை தெரிக. சரியா. அதுல 5 ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. இதுல 2வது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அது ஈரலின் கட்டமைப்பிற்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான அழகாகும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா போலையா? யாராவது சொல்லுங்க, ஆன்சர் போடுங்க. ஓகே, ராங் ஆன்சர். சரி, என்ன விஷயம்ன்றா பயாலஜில இப்படிதான். என்னது, பயாலஜில ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சுருவாங்க. ரிசர்ச் புக்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம ரெஃபரன்ஸ் புக், என்ன கெமிக்கல் பயாலஜியோ ரோசன் வச்சோனோ ஏதோ உண்டு, அதுல என்ன செஞ்சுருவாங்க, எழுதி ஆல்ரெடி வச்சிருவாங்க. அதுக்கு அங்கால நம்ம யோசிக்க போனோம்னா போலியா தான் போகும். சரியா. இப்ப லொஜிக்கா யோசிச்சோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரோங்ங்கிற மாதிரி தான் நமக்கு விளங்கும். ஏன் வளமையா நம்ம என்ன, செல் தியரி வந்துட்டு என்ன சொல்லுது, எல்லா கலங்கள் எல்லா அங்கிகள்டையும் ஃபங்க்ஷனல், அதாவது கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு ரீதியில் அடிப்படை அழகு வந்துகிட்டு களம், அப்படிதானே செல்லுக்கு. பட் நம்ம ஈரலுக்கு என்ன சொல்றோம், தொழிற்பாட்டு அழகு வந்துகிட்டு ஈரல் சிறுசோனை அந்த மாதிரி சொல்றோம். சரியா. அப்ப இங்க அது என்ன செய்யுது, கொஞ்சம் விதி விலக்கு மாதிரி இருக்கு. சரியா. இப்ப அது ஓகே, அது நான் ரிசர்ச் புக்ல சொல்லியிருக்காங்க. கட்டமைப்பு அழகு, ஈரல்ட கட்டமைப்பு அழகை பத்தி சொல்லி இல்லை, ரிசர்ச் புக்ல சொல்லி இல்லை. பட் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இப்ப யோசிக்க போறோம் என்ன, ஓகே கட்டமைப்பு அழகுன்ற பாத்தீங்கன்னா ஈரல் சிறுசோனை எல்லாம் எதால் ஆக்கப்பட்டிருக்கும், ஈரல் குழியங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சோடி நீரல்கள் அடுக்கப்பட்ட ஈரல் குழியங்களால் ஆஹ் என்னது ஈரல் சிறுசோனை ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்ப என்னது ஈரல் குழியம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். பட் அப்படி இல்லை. என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா கட்டமைப்பிற்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான ரெண்டுமே வந்துகிட்டு என்னது சிறுசோனை அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, இது ரிசர்ச் புக்ல சொல்லி இல்லை, உங்களோட ரெஃபரன்ஸ் புக்ல சொல்றாங்க, கெமிக்கல் பயாலஜி ரொசன் வில்சன் அது இல்லை. சரியா. இதை வந்துகிட்டு ஃபைனல்ல போட மாட்டாங்க இப்படி ஒரு கொஸ்டின், ஏன்னா ரிசர்ச் புக்ல இல்லையே, அதனால போட மாட்டாங்க. அப்படி சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, ரெண்டுமே வந்துகிட்டு இருள் சிறு சோனை தான், ஹெப்பாட்டிக் லோபியூல்.
அதான் பயாலஜில எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் இருந்துட்டு தான் நம்ம எல்லாரும் என்ன சயின்டிஸ்டா மாறுறது. அப்பதான் புது புது தியரி எல்லாம் மண்டைக்குள்ள வரும். ஆனா அதெல்லாம் சரியா இருக்கணுங்கிறது இல்லை. அவ்வளவுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மெயினான விஷயங்கள். ஓகே, நீங்க மற்றதுகளை செஞ்சு பாருங்க. அந்த அளவுக்கு பெருசா டவுட் இருக்காது. எல்லாம் ஆன்சர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் நீங்க என்ன செய்யணும், கேள்வி செஞ்சு பார்க்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கேள்விகள். சரியா? இந்த மாதிரி கேள்விகள் செய்யறதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு கடுமையா யோசிச்சு விட எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. சிம்பிளா உங்களுக்கு ரோட்ல இருக்கு என்ன விஷயம், நீங்க திரும்ப திரும்ப செய்ய இந்த மாதிரி கேள்விகளை திரும்ப திரும்ப புக்கை பெரட்டி பார்த்து ஓகே இதுக்கு இது இதுக்கு இதுன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப என்ன செய்யும், அது கண்ணில் பார்க்க பார்க்க வாசிக்க வாசிக்க தான் மைண்ட்ல நிற்கும். சும்மா அந்த டேபிளே வச்சு படமாக்க படமாக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப மறந்து போயிடும். சரி, இந்த மாதிரி கேள்வி எடுத்து கேள்வி கூட நீங்க போனீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? உம். சரி, நம்ம அடுத்த கேள்வியை கண்டினியூ பண்ணுவோம். 12வது கேள்வி. சக்தி பாதீடு தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் சரியான எது? சரியா? சக்தி பாதீடு என்ன பேசிக் ஈக்குவேஷன் வந்துட்டு சக்தி பாதீடு சி இஸ் ஈக்குவல் டு எம் யூ எஃப் பி, இதுதான் பேசிக் சமன்பாடு. சரியா? இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்த கேள்வியில பார்ப்போம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். செலவழிக்கும் சக்தியின் அளவு எம் யூபி ஆல் குறிக்கப்படும் சொல்றாங்க. சரி, இதுதானே பேசிக் ஈக்குவேஷன். இதுல இருந்து என்ன ஈக்குவேஷன் எடுக்காங்க, பிக்குரிய ஈக்குவேஷன் தான் அவங்க என்ன செய்யறாங்க, டிரைவ் பண்ண போறாங்க. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் எம் பிளஸ் யூ பிளஸ் எஃப். சரியா? அதாவது இனப்பெருக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான சக்தியானது உள்ளெடுக்கப்படும் சக்திக்கும் செலவழிக்கப்படும் சக்திக்கும் இடையிலான வித்தியாசம்தான் இந்த வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கும் தேவையான சக்தி. சரியா? அப்ப என்ன சொல்லுவாங்க, செலவழிக்கும் சக்தியானது எம்யூபியால் குறிக்கப்படும். எம்யூபியா போல பிங்கிறது என்ன, இனப்பெருக்கம். அது வராது. ஏன், நம்ம அதான் காண போறோம். சரியா? அது வராது. ஒவ்வொரு விலங்குக்குமான சக்தி பாதீடு ஆய்வுக்கூடங்களில் மட்டும் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளிலிருந்து மதிப்பீடு செய்யப்படும். அதே போல ஆய்வுக்கூடங்கள்லையும் எதுலையும் களம், களம்ங்கிற என்ன, ஃபீல்டு. அதாவது அந்த ஒரு 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 விலங்கு ஒன்று இருக்குன்னா அந்த விலங்குட இடத்துக்கு போய் நம்ம என்ன செய்யணும், அளக்கணும். உதாரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு எம் யூ எஃப் பி. சிங்கிற என்ன, அது உட்கொள்ற சக்தியின் அளவு. எம் வந்துகிட்டு அணுசேவ தாக்கங்களுக்கு செலவல்ற சக்தியின் அளவு. யூ எஃப் வந்துகிட்டு, யூங்கிறது யூரினால போறது, எஃப் வந்துகிட்டு பீக்கஸ் அதாவது மலத்தால போற சக்தி. சரிண்ணே? பி வந்துகிட்டு இனப்பெருக்கத்துக்கு தேவையான சக்தி. பியதான கண்டுபிடிச்சு பியதான காணணும் நம்ம. ஸோ சிஏன்னு செய்யலாம், அளக்கலாம். எவ்வளவு சக்தி உள்ளடக்குமங்கிறத எப்படி அளக்கலாம், ரெண்டு வழிகள் அளக்கலாம். ஒன்று லெபரட்டரிக்கு போய் நம்ம என்ன செய்யற அதுக்குரிய என்வாயன்மெண்ட்டை நாமளா ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி வச்சு நமக்கு அளந்து என்ன செய்யற, ஓகே இவர சாப்பாடு இவ்வளவுதான் அளந்து கொடுத்து எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதோட ஃபீல்ட்ல அதை வாழ விட்டு அது என்ன சாப்பிடுதுங்கிறத பார்த்து இது ஒவ்வொன்றையும் என்ன செய்யும், அதை அளக்கலாம். சரி, அதை மாதிரி தான் இந்த மூணும். சரியா? இப்போ அப்படி சாப்பாடு கொடுத்தோம்னா லெபரட்டரியில என்ன செய்யும், எவ்வளவு சாப்பாடு கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டபாலிசம் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி யூரின் போகும், அதுக்கேற்ற மாதிரி பீக்கல் அதாவது மலம் கழிக்கும். இப்போ அதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், மெஷர் பண்ணிட்டு எதை கண்டுபிடிக்கணும், நமக்கு தேவை இனப்பெருக்கத்துக்கும் வளர்ச்சிக்குமான சக்தி தான் தேவை. சரியா? ஏன்னா இந்த ஃபார்ம் வழி இருக்கு தண்ணி, இந்த ஃபார்ம் வழி என்ன செய்வாங்கடா, எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளோத்தை தான் கொடுப்பாங்க. சரி, எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட் தானே. அதாவது அந்த ஃபார்ம்ல இந்த பண்ணை தொழிற்சாலையில் ஒரு கோழியை வளர்க்கணும்னா அவங்க என்ன மெயினான முக்கியமான விஷயம் என்ன, அந்த கோழி 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், அந்த 4 நிறைய முட்டை போடணும், அவ்வளவுதான். சரியா? அது நல்லா சந்தோஷமா வளரணும், மகிழ்ச்சியா வாழணும் எல்லாம் இருக்கா. அங்க ஃபார்ம் ஓனர்ஸுக்கு அப்படி எல்லாம் இல்லை, எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவுதான் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதெல்லாம் வேஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் அந்த கோழிக்கு அதுக்கு தானே தெரியும் அது கஷ்டம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இப்படி இந்த
சக்தி பாதிடு அதுகளுக்கு தான் யூஸ் பண்றாங்க. சரிதானே? அது வந்துட்டு wrong. சக்தி பாதியிலான P plus C is equal to M mu F என்னும் சமன்பாட்டால் குறிக்கப்படும். அப்படியா? அப்படி இல்லை. இது போல இதை நீங்க எழுவாய் மாற்றம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சமன்பாடு வராது. சக்தி பாத்தியத்தின் அடிப்படை மாதிரி C is equal to MUFP-னால் குறிக்கப்படும். ஓகே, இதுதான் பேசிக் ஈக்குவேஷன். சரியா? சக்தி பாதீடு ஆண்களுக்கு 1600 கிலோகலர் ஆகும். பெண்களுக்கு 13,000 தொடக்கம் 1300 தொடக்கம் 1500. இது சரியா போல அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க ஆகும். ஸ்டேட்மெண்ட் சரியா போலையா? நோட்டை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, என்னண்டா இப்ப செட்ல போடுறார்கள் இந்த டிவைஸ் இருக்கு. சரி, இருங்க நான் ரீநேம் பண்றேன். சரி, இப்ப டிவைஸ் காட்டும் தானே, அந்த அக்கௌண்ட்டுக்கு போடுங்க. சரியா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு போட்டீங்கன்னா என்னால பார்க்கல அது நீங்க என்ன மெசேஜ் போடுறீங்க. அப்ப டிவைஸ்ங்கிற இதுக்கு மெசேஜ் போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே. ஓகே, இது பார்க்கறது சரி மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இதுலதான் என்ன வச்சுக்காங்க, ட்ரிக் கொண்டு வச்சிருக்காங்க. என்ன நல்லா பாருங்க. சக்தி அதாவது சக்தி பாதீடுவோட யூனிட் வந்துக்கிட்டு அப்படி இல்லை. பாய்ஸ் அண்டா எல்லா பாய்ஸ் தான், கேர்ள்ஸ் அண்டா எல்லா கேர்ள்ஸ் தான். பொதுவா நம்ம நிறையுடலியைத்தான் சொல்லுவோம். சரியானே? அந்த அளவுக்கு அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்களுக்குங்கிறது அடல்ட் பாய்ஸ் தான், அடல்ட் கேர்ள்ஸ் தான். சரியான? என்ன போலண்டா கிலோ கலரி பெர் டே. சரியா? இங்கேயும் கிலோ கலரி பெர் டே வரணும். யூனிட்ல போலையா இருக்கும். மற்றது சக்தி பாதிடா. சக்தி பாதிடும் இல்லாது அது என்னது? பேசிக் மெட்டாபாலிக் ரேட் தான் அது, அடிப்படை அணுசக்தி வீதம். சரியா? இப்ப அதுக்குத்தான் நம்ம இந்த வேல்யூ கொடுப்போம். சக்தி பாதீடு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்கிறது போல சக்தி பாதீடுக்கு சக்தி பாதீடுங்கிற இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம சக்தி பாதைன்னு சொல்லுவோம். என்ன மாதிரி இந்த நம்பர் எப்படி பாடமாக்குற லேசா? பிஎம்ஆர், பேசிக் மெட்டபாலிக் ரேட். சரியான? பிஎம்ஆர் கூடிய நம்பர் தானே. ஸோ இந்த பி எப்படி ஃபார்மா இருக்கு? 1 3 இது ரெண்டையும் சேர்த்து எழுதினா பி. அப்ப 13 0 0 to 15. இதுதான் கேர்ள்ஸுக்கு. கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு எப்பயும் 1 கூட தான் இருக்கணும். 16 to 18. இது பாய்ஸுக்கு. நீங்க இந்த பிஏ வச்சுக்கிட்டு 13 நினைவு வச்சுக்கலாம். 13ல இருந்து 2 கூட்டி 15. இப்போ அது கேர்ள்ஸுக்கு. பாய்ஸுக்கு 16 தொடக்கம் 18 இந்த மாதிரி வச்சுக்கலாம். யூனிட் மறக்கக்கூடாது. கிலோ கேலரி பெர் டே. சரிதான்? அடுத்த கேள்வியை பார்ப்போம். டி சந்தியுடன் தொடர்புள்ள உணவு கால்வாயின் பகுதிகள் என்ன வரப்போகுது? உணவு கால்வாயின் பகுதிகள் களம் வரும். களத்திலிருந்து இறைப்பை, இறைப்பையிலிருந்து முன் சிறுகுடல், இடை சிறுகுடல், சுருட்குடல். சுருட்குடல்ல என்ன வந்து இணையும்? மேல குடற்குறையும் வந்துட்டையும், கீழே குருட்டு குடலும் வந்து இணையும்.
சரியான. அப்ப இதுதான் டி ஜங்ஷன், டி வடிவ சந்தி இதுதான். டி வடிவ சந்தி இது வந்துகிட்டு அதாவது சிறுகுடல்ல இறுதி பகுதி. சரியா? அப்ப என்ன சொல்லுவோம்? சுருட்குடல். அப்ப சுருட்குடல், குருட்டுக்குடல், குடற்குறை. தேர்ட் ஆன்சருக்கு போயிடும். சரியா? இதுல நீ இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளலாம் என்னன்னா, சிறுகுடல் தானே, சிறுகுடல் முடிய என்ன ஸ்டார்ட் ஆகும்? பெருங்குடல் ஸ்டார்ட் ஆகும். சரியா? பெருகுடல்ல 3 பாட்டு இருக்கு. என்னென்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவும் என்ன சொல்லுவோம்? குருட்டுக்குடல். சரியா? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க இருந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு இவ்வளவு வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? குடற்குறை. சரியா? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும் நேர்குடல். இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த மூணையும் சேர்த்து தான் பெருங்குடல்னு சொல்லுவோம். எப்படி நம்ம சிறுகுடலை முன் சிறுகுடல், இடை சிறுகுடல், சுருட்குடல்னு சொல்றோமா, அது மாதிரி இந்த மாதிரி 3 பாட்டு இருக்கு. அதுலயும் இந்த குடற்குறை இருக்கு தானே, இந்த குடற்குறையே 3ஆ பிரிப்போம் நம்ம. அது உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது தானே. சோ இங்க இருந்து இவ்வளவும் வரைக்கும் ஏறு குடற்குறை, இங்க இருந்து இங்க வரைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் கோலன்னு சொல்லும் குறுக்கு குடற்குறை. சரி, குறுக்கு குடற்குறை, இங்கிலீஷ்ல கோலோன், குடற்குறை கோலோன் சொல்லுவோம். திரும்ப இங்க இருந்து அப்படியோ இங்க வர மாட்டேங்கும் என்ன சொல்லுவோம்? இறங்கு குடற்குறை. இறங்கு குட அதுக்கு பிறகு நேர்குடல், நேர்குடல் குடலுக்கு அடுத்தது புதம். அடுத்தது மனித உணவு கால்வாயின் சமிபாட்டு சாறுகள் வாயிலாக சிறுகுடலில் சேர்க்கப்படும் நீரின் கனவளவு ஏறத்தாழ. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஓகே, ஆன்சர் ஃபிஃப்த் தானே. ரிசர்ச் புக்ல சும்மா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல போட்டிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த அந்த வசனம் கூட தெளிவா இல்லை, என்ன சொல்றாங்கிறது தெளிவா இல்லாத மாதிரி தான் இருக்கு. சரியா? என்னென்று நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த மாதிரி வாய் இருக்கு. வாயில இருந்து பெருங்குடல், சரி, வாயில இருந்து இரைப்பை, இரைப்பையில இருந்து சிறுகுடல், சிறுகுடல் இருந்து மாதிரி போகும். சரிதானே? நான் சிறுகுடல்ல கொஞ்சம் பெருசா காட்டுறேன். மாதிரி சிறுகுடல் இருக்க போகுது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கிற நீர் அளவு ஏறத்தாழ சராசரியாக 2 லிட்டர். சரியா? ஒரு மெகா பாட்டில் தண்ணியை நம்ம என்ன செய்வோம்? ஒரு நாள் முழுக்க குடிப்போம். ஒரு நாள் முழுக்க நீங்க அளந்து பாத்தீங்கன்னா என்ன 3 வேளை சாப்பாட்டுக்கு பிறகு மற்றது சும்மா சும்மா குடிக்கிற டைம் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 2 லிட்டர் தான் இருக்கும். சரியானே? அதுக்கு மேலதிகமாக இந்த சிறுகுடல்ல இன்னும் நீர் வந்துகிட்டு சேர்க்கப்படும். சரிதானே? அதோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 7 லிட்டர். சரியா? அது இதால மட்டும், சிறுகுடலால மட்டும் இல்ல, எதாலையும் வரலாம், இந்த இரைப்பையாலையும் வரலாம். அல்ல களத்துல ஒரு சுரக்கிறோம் நடக்கிறது இல்லை தானே, களத்துல சுரத்தல் இல்லை. ஜஸ்ட் என்னது? கனெக்டிங் டியூப். கனெக்ட் பண்ணும் எது? தொண்டையையும் இரைப்பையும் கனெக்ட் பண்ற டியூப், அவ்வளவுதான். அடுத்தது வாயில சுரத்தல் நடக்கும். என்ன? அமையில சுரக்கப்படுறது, உமிழ்நீர் சுரக்கப்படுற, அப்படி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன செய்யும்? நொதியங்கள், சீதம், வேற அமிலங்கள் எல்லாம் சுரக்கிறது ஏதாவது என்ன ஃபார்மேட்? லிக்விட் ஃபார்மேட் தான் சுரக்கப்படும். அப்ப இதெல்லாம் என்னது? நீர் தான். சரியா? அப்ப அப்படி சுரக்கப்படுற அமௌண்ட் வந்துட்டு 7 லிட்டர் தான். சரியானே? அந்த 7 லிட்டர்ல எல்லாம் இருக்கும். சரியானே? எக்ஸாம்பிள் சொல்றாங்க, 1.5 லிட்டர் மட்டும் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா உமிழ்நீர் இருக்கும். சரியானே? நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மெகா பாட்டில் அளவுக்கு என்ன செய்யறோம்? உமிழ்நீரை விழுங்குறோம் வாய்க்குள்ள.
நமக்கே தெரியாது. சரியா? அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. கெஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லிட்டர் இருக்கும். அந்த மாதிரி மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 7 லிட்டர் வந்துக்கிட்டு சுரக்கப்படும். சரியா? மொத்தமாக நம்ம சிறுகுடல்ல வர நீர் அளவு ஒரு நாளைக்கு 9 லிட்டர். சரியா? இந்த இந்த 9 லிட்டரும் வெளியாக்கப்படுதா? இல்ல. என்ன செய்யும்? திரும்ப அது என்ன செய்யும்? மகத்துறிஞ்சப்படும். சிறுகுடலையும் மகத்துறிஞ்சப்படும். மிஸ் ஆகி போறது பெருகுடலையும் மகத்துறிஞ்சப்படும். சரியானே? அதை தாண்டி இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட் தான் என்ன வெளியாகும்? மலத்தோட சேர்ந்து கொஞ்சம் வெளியாகும். சரியானே? மேக்சிமம் குறைவா தான் வெளியாகும். ஏன் நீர் பிரதானம் எங்க இதால வெளியாகுற நீர் வந்துக்கிட்டு சிறுநீரோட தான் வெளியாகிற. பட் ஸ்டில் கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சிறுகுடலாலையும் பெருங்குடலாலையும் அகத்துறிஞ்சப்படாத கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு வெளியாகும் மலத்தோட சேர்ந்து. சரிதானே? ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது 15th வந்துட்டு அமிலகார சமநிலை பேணல் நொதிய துணை காரணியாக செயற்படல் இலத்திரன் காவிகளின் கூறு ஆகியவற்றிற்கு பங்களிப்பு செய்யும் கணிப்புகளின் ஒழுங்கு. சரி பார்ப்போம் நம்ம. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு கணிப்புகள்ட தொழில்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அதாவது கடைசி கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு முக்கியமான ஒரு கன்செப்ட் வந்து பார்த்தோம். எதுல இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருக்கிற கன்செப்ட் பார்க்கல. நம்ம நரம்பு தொகுதியில இருக்கிற என்ன மாதிரி நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படுதுங்கிறத பார்த்தோம். ஒரு நரம்பு களத்துல எப்படி எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல் தாக்கழுத்தம் இந்த மாதிரி கடத்தப்படுதுங்கிறத பார்த்தோம். சரியான? அதை பார்த்துட்டு சோடியமும் பொட்டாசியம் களத்துக்குள்ளுக்கு பொட்டாசியம் அதிகமா இருக்கும், களத்துக்கு வெளியால சோடியம் அதிகமா இருக்கும். பொட்டாசியம் குறைஞ்சிச்சுன்னா என்ன பாதிப்புகள் வரும், சோடியம் குறைஞ்சிச்சுன்னா என்ன பாதிப்புகள் வரும்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரியா? பொட்டாசியம் குறைஞ்சுட்டா என்ன வரப்போகுது? தசை பலவீனம். அடுத்தது பரலைசிஸ் அதாவது வாதம், பக்கவாதம். சரியா? பரலைசிஸ்ங்கிறது பரலைசிஸ்ங்கிற என்ன? அந்த தசைகள் என்ன செய்யறது? வேலை செய்யாம போறது. கைகாலெல்லாம் வேலை செய்யாம போறது. தசை பலவீனமானதல், பெரலைசிஸ். அடுத்தது இதய குறைபாடு, இதய செயலிழப்பு. அந்த மாதிரி சில பண்புகள் இருக்கு. பொட்டாசியம் குறைஞ்சிட்டான். சோடியம் குறைஞ்சிட்டா என்ன நடக்கும்? இதுக்கு மாற்றமா நடக்கும். கிரேம்ஸ் வரும். கொஞ்சம் இம்பல்ஸ் கொஞ்சம் தூண்டல் கொடுத்தாலே என்ன செய்யும்? கூடவா சுருங்கும், தசைகள் சுருங்குது. அதுதான் கிரேம்ஸ். அந்த கிரேம்ஸோட சேர்த்து வேற என்ன வரும்? பசியின்மை அதுவும் வரும். நம்ம சோடியத்துக்கு கதைக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து எதுக்கும் கதைக்கலாம்? குளோரினுக்கும் கதைக்கலாம். ஏன் சோடியம் குளோரினும் ஆல்மோஸ்ட் ஒன்றை தானே இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த மாதிரி இதில் பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம். சரியா? இப்ப அமிலகார சமநிலையை பேணுதல்ங்கிறது எதுக்கு வரப்போகுதோ? நீங்க கழிச்சல் தொகுதியில இதை பத்தி படிச்சிருப்பீங்க. என்னென்ன முக்கியமான கணிப்புகள்? சோடியம், பொட்டாசியம், குளோரின். இந்த 3ஆலையும் தான் என்ன செய்ய போகுது? அமிலகார சமநிலை பேணப்படுறது. சரியானே? இப்ப அமிலம் கூடுதோ அந்த டைம்ல குறைக்கணும், எந்த இப்ப அமிலம் குறையணுமோ அந்த டைம்ல கூடணும். சரியானே? அப்ப பாருங்க ஆன்சர்ல எங்கெங்க சோடியம், பொட்டாசியம், குளோரின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரின் இருக்கு, சோடியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஆன்சரா வராது. சரிதானே? அடுத்தது நொதிய துணை காரணியாக செயற்படுதல். நொதிய துணை காரணியாக செயற்படுதல் 2 வரும். சரியானே? ஒன்று மெக்னீசியமும் வரும், இரும்பும் வரும். ஆனா மெக்னீசியத்துக்கு வந்துகிட்டு நொதிய துணை காரணியாக மட்டும்தான் செயற்படும். சரியானே? ஓகே. அப்ப 5ம் வரலாம், 4ம் வரலாம். சரியா? என்ன பிரச்சனை? மெக்னீசியத்துல தொழில் வந்துகிட்டு நொதிய துணை காரணியாக மட்டும் செயற்படுறது. எஃபிக்கு நொதிய துணை காரணியாக செயற்படலாம். வேற என்ன வரும்? ஹீமோகுளோபின் உற்பத்தி அது சம்பந்தமானதிலே பங்கெடுக்கும். ஓகே. அப்ப அடுத்தது பார்ப்போம். இலத்திரன் காவிகளின் கூறு. சரியா? இதுல இது வராது, தேர்ட் வராது. சோடியம் இல்லையே, நொதிய துணை காரணி. நொதிய துணை காரணிக்கு 2 மெக்னீசியம் கமா எஃபி. இது வர அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இலத்திரன் காவிகளின் கூறு நமக்கு தெரியும். சுவரா இது வராது, மெக்னீசியம் வராது. மெக்னீசியமுக்கு ஒரே ஒரு தொழில் நொதிய துணை காரணி. தேர்டும் வராது. ஆன்சர் வந்துட்டு செகண்ட்.
சரியா? 16வது கேள்வி. டக்குன்னு கணக்கு போட்டு செஞ்சு காட்டுங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கன்செப்ட் விளங்கிங்கிறது பார்க்கறதுக்காக தான். டக்குனு கணக்கு செஞ்சு இன்னைக்கு ஆன்சரை போடுங்க. எக்ஸாம் ஹோல்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ண இயலாது. ஓகே, ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, தசை பிடிப்பு தசை பலவீனம் ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒப்போசிட். ரெண்டும் ஒப்போசிட்டான எஃபெக்ட். சரியா? தசை பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஓகே சும்மா கதிரையில இருக்கோம். சரியா? கதிரையில இருக்கோம். இப்ப எனக்கு காலை தூக்கணும். என் காலை நான் காலை என் மேல ஒசத்தணும். நான் நினைச்சுக்கிட்டு அதை என்ன செய்ய போறேன், ஒசத்தை போறேன். ஒசத்தின் அதாவது கையால பிடிச்சி ஒசத்திடல, ஜஸ்ட் நம்ம காலை ஒசத்துற மாதிரி ஒசத்தை போடுறேன். ஆனா என்ன செய்யாது, ஒய்த்துப்படாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஸ்டிமுலஸ், அது நம்ம கொடுக்குற சிக்னல் வந்துகிட்டு எதுக்கு கொடுக்கும் சிக்னல், அந்த காலில் இருக்கிற தசைக்கலங்களுக்கு, தசைக்கலங்களுக்கு வன்கூட்டு தசைகளுக்கு என்ன செய்யணும், சிக்னல் கொடுத்தா தானே அது கண்ட்ராக்ட் ஆகும், சுருங்கி. அப்பதான் தசை சுருக்கத்தால தான் என்ன செய்ய போகுது, மசில் மூவ்மெண்ட் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம கொடுக்குற சிக்னல் போதாது அந்த தசைக்கலங்களுக்கு. சரியா? அப்ப அதனாலதான் தசை பலவீனம். இது எது மாறி இப்ப அதுல எழுதிருக்கீங்க. சரியா? இப்ப நீங்க காலை தூக்கணும்னு நினைக்கல, பட் சும்மா ஒரு நார்மலா இதை கொண்டு உங்களுக்கு லேசான ஒரு கன்ட்ராக்ஷன், ஒரு சிக்னல் ஒன்று போகுது. அந்த சிக்னல் என்ன செய்யுது, அளவுக்கு அதிகமா கன்ட்ராக்ட் ஆக போகுது மசில்ஸ். அப்ப என்ன செய்யும், நம்ம கண்ட்ரோல் இல்லாம சுருங்கும் தசைகள். அப்ப அதால என்ன வரப்போகுது, தசை பிடிப்பு வரும். சரியானே? இப்ப இது ரெண்டும் வேற வேற ஒப்போசிட், ஒப்போசிட்டான விஷயங்கள். அதனாலதான் ஒப்போசிட்டான கணிப்புகள் என்ன செய்ய போகுது, களத்துக்குள்ள இருக்கிற பொட்டாசியம் கூடிச்சென்றா தசை பலவீனம் வரும். களத்துக்கு வெளியால இருக்கிற சோடியம் கூடிச்சென்றா அதுக்கு இருக்க ஒப்போசிட்டான என்ன நடக்கும், தசை பிடிப்பு வரும். சரியா? தசை பலவீனம் மாதிரித்தான் இந்த இதய செயலில போகும். சரியான? என்னது, இதயத்துல நான் பேஸ் மேக்கருங்கிற ஒன்று இருக்கு. இதயத்துல நம்ம எப்படி காலில் இருக்க தசைக்கலங்களுக்கு நம்ம சிக்னல் கொடுக்கமோ, ஹார்ட்டுக்கு நம்ம சிக்னல் கொடுக்குமா, நம்ம சிக்னல் கொடுக்கறதில்ல. யாரு சிக்னல் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா பேஸ் மேக்கருங்கிறது தான். சரியா? எஸ்ஐ நோடு தான் என்ன செய்யும், சிக்னலை கொடுத்து தசை சுருக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும். சரியா? கடத்துக்குள்ள இருக்கிற பொட்டாசியம் குறைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும், அந்த கொடுக்குற சிக்னல் போதாது. அப்ப ஹார்ட் வந்துட்டு சுருக்குறது கஷ்டமா இருக்கும். அதால என்ன நடக்கும், இதே செயலிழப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? என்னென்ன வரப்போகுது, இதே தசை பலவீனம், இதே செயலிழப்பு, அடுத்தது பெரலைசிஸ். பெரலைசிஸும் என்னது, கிட்டத்தட்ட நம்ம நினைச்சு காலை தூக்கணும்னு நினைச்சாலும் தூக்குப்படுறதில்ல, கால் அப்படியே வேலை செய்யாம போறது. இந்த தசை பலவீனத்துல அடுத்த ஸ்டேஜ் தான் பெரலைசிஸ். ஓகே, சரி. இப்ப நீங்க கேட்டதுக்காக சொன்னேன். ஆன்சர் செஞ்சு எடுத்துட்டீங்களா? 16க்கு என்ன ஆன்சர் வருது? ஃபிஃப்த்தா? ஓகே, ஒரு ஆள் ஃபிஃப்த்னு சொல்றாங்க. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஓகே, ஒரு ஆள் ஃபோர்த் சொல்லியிருக்கு, ஒரு ஆள் ஃபிஃப்த் சொல்லியிருக்கு. வேற? சரி. என்ன மாதிரி செஞ்சீங்க? இப்போ பிஎம்ஐ ஈக்குவல் டு வெயிட் ஓவர் வெயிட் இன் கிலோகிராம் ஓவர் ஹைட் ஸ்கேர். சரியானே? அதாவது மீட்டர் ஸ்கேர். இப்படிதானே? இப்போ பிஎம்ஐக்கு என்ன போட்டீங்க, டக்குனு அன்னைக்கு செட்ல போடுங்க. பிஎம்ஐக்கு என்ன போட்டீங்க?
குயிக்கா செட்ல போடுங்க, டைம் பிள்ளை. ஓகே, 18.5. சரியா? அடுத்தது வெயிட். வெயிட் என்னது? ஓகே, வெயிட் வந்துக்கிட்டு அதான் கேட்குறாங்க. ஸோ எம்என்னு போடுறேன். ஹைட் வந்துக்கிட்டு 1.69. 1.69 இன்ட்டு 1.69. சரியா? இதை போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான். செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பாருங்க. மேபி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னாடா பயாலஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம், அதாவது எல்லா வேலையும் செஞ்சு முடியறதுக்கு. அந்த டைமுக்கு நீங்கள் இந்த கணக்கு 2-3 தரம் செஞ்சு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. 1.69க்கு பதிலாக எப்படி எழுதலாம்? 1.7 இன்ட்டு 1.7 எழுதலாம். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் எடுக்கலாம். மல்டிப்ளை தானே, அதான் செய்யலாம். சரி, அடுத்தது ஹியூமன் லிவர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? அதுவே மனித உடலின் மிகப்பெரிய அங்கம். சரியா? அது போல மிகப்பெரிய அங்கம் வந்துக்கிட்டு தோல். சரியா? மிகப்பெரிய சுரப்பி தான் ஈரல். அப்ப அது மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் சரி. மற்ற ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் நம்ம. அதன் மேற்பரப்புகள் அழுத்தமானதும் ஒழுங்கான உருவமுடையவனாகும். முன்னுக்கு இருக்கிறது மேலுக்கு இருக்கிறது தான் அழுத்தமானதும் ஒழுங்கானது. பின்பக்க மேற்பரப்புகள் அழுத்தமற்றது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழிவும் மேடு பள்ளவுமா இருக்கும். சரியா? அதன் பிரதான புறஞ்சுரப்பு பொருள் சோடிய உப்புக்கள் ஆகும். இல்லை, என்ன புறஞ்சுரக்கும் பொருள்? பித்தம். பித்தத்தை சுரந்து எதுக்குள்ள விடும்? காணுக்குள்ள விடும். பித்த காணுக்குள்ள விடும். பித்த கான்ல வாரதுதான் என்ன? அந்த புறஞ்சுரக்கிற பதிகள். அகஞ்சுரக்கும் பதிகளுக்கு கான் இருக்குமா? கான் இருக்காது. டிரெக்டா பிளட்டுக்குள்ள விடும். சரியானே? அதன் சுரப்பியில் உள்ள பித்த நிறப்பொருட்கள் கொழுப்பின் பொறுமுறை செயல்பாட்டுக்கு அவசியமாகும். கொழுப்பின் பொறுமுறை செயல்பாட்டா? இரசாயன செயல்பாடு. கொழுப்பை குழம்பாக்கும். அதாவது பெரிய பெட்டை வந்து இடனையாகும், குட்டி குட்டி பெட்ஸாக்கும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா நல்லா வழங்கும். இதுதான் கொழுப்பு சமன்பாடு. இந்த டயக்ராம் பாருங்க. கொழுப்பு சமன்பாடும் கொழுப்பு அகத்துறிஞ்சலும் ஒரே டயக்ராம்ல காட்டியிருக்காங்க. சரியா? இது வந்துட்டு எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா லைபேஸ் வருது. லைபேஸ் எங்க இருந்து வரப்போகுது? 2 இடத்துல இருந்தும் வரும். சிறுகுடல்ல தான் முன் சிறுகுடல்ல இருக்கிற சதைக்கு தானே, சதை நொதியங்கள்ல இருந்தும் லைபேஸ் வரும். அதை தாண்டி அதுக்கு பிறகு சிறுகுடல் சுவர்ல இருந்தும் லைபேஸ் வரும். அப்ப 2 இடத்துலயும் இந்த தாக்கம் நடக்க போகுது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபெட் குளோபியூல், பெரிய ஃபெட் கொழுப்பு கோலம் இருக்கும். சரியா? அதோட வந்து என்ன செய்ய போகுது? பித்த உப்புகள் வந்து இணையும். அந்த இணைஞ்சா இந்த மாதிரி குட்டி குட்டி பெட்டா மாறும். குட்டி குட்டி கொழுப்புகள். இது ஒரு கொழுப்பு போல். அது ஒரு கொழுப்பு போல். சரியான? மேல என்ன இருக்கு? பித்தம் இருக்கு. சரியா? இது கொழுப்பு தானே. கொழுப்புக்குள்ளதானே என்ன இருக்க போகுது? ஒரு கிளிசரோலும் ஒரு கிளிசரோல நான் இந்த மாதிரி ஒரு கோட்டால காட்டுறேன். பர்பிள் கலர் கோட்டால ஃபெட்டி ஆசிட்டை இந்த மாதிரி இப்படி காட்டுறேன். முக்கிலிசரைட்டுகள் எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? ஒரு கிளிசரோல் அண்ட் 3 ஃபெட்டி ஆசிட்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த படத்துல காட்டிருக்காங்க. தெளிவில்லாம இருக்கு. நான் அதுக்கு மேல காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கோடு, அதுல 3 ஃபெட்டி ஆசிட்ஸ். இந்த மாதிரி ஒரு கோடு, இந்த மாதிரி ஒரு கிளிசரோல், அதுல 3 ஃபெட்டி ஆசிட்ஸ். கிளிசரோல், ஃபெட்டி ஆசிட்ஸ். சரியா? இப்ப இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு பிறகு லைபேஸ் வரப்போகுது. லைபேஸ் வந்து என்ன செய்யும்? முதலாவது இந்த கொழுப்பு கோலத்தையும் முடைச்சி அதுக்குள்ள இருக்கிற ஃபெட்டி ஆசிட்ஸையும் முடைக்கும். பட் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப செல்ற விஷயங்கள் தான். இந்த ஃபெட்டி ஆசிட்டை கலட்டும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கலட்டும், இதை ரிமூவ் பண்ணும். இதை ரிமூவ் பண்ணாது. சரியா? அப்ப விளைபொருள் என்ன வரப்போகுது? ஒரு கிளிசரோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபெட்டி ஆசிட்டும் அதோட சேர்ந்து 2 ஃப்ரீ ஃபெட்டி ஆசிட்டும் வரும். சரியா? அப்ப என்னென்ன விளைபொருள் பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மோனோ கிளிசரிட்ஸ். சரியா? வெறுமனே இப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லணும்? கிளிசரோல்னு சொல்லணும். பட் இங்க கிளிசரோல் வரல, மோனோ கிளிசரிட்ஸ் தான் வருது. ஒரு
மூணு இருந்துச்சுன்னா ட்ரை முக்கிலிசரைட் முக்கிலிசரைட்ஸ். மூணு இருக்கு அங்க ஃபெட்டி ஆசிட் ஒன்று தானே இருக்கு, அதால மோனோகிளிசரைட்ஸ். சரியா, அதோட சேர்த்து ஃபெட்டி ஆசிட்டும் வரும். ஓகேவா? இதெல்லாம் எங்க நடக்குது? சிறுகுடலின் உள்ளிடத்துக்குள்ள இங்க நடக்கும். சரியா, திரும்ப இதை என்ன செய்யும்? இதை சிறுகுடல் மேலணி கணங்கள் அகத்துறிஞ்சிடும். ஃபெட்டி ஆசிட்டையும் மோனோகிளிசரைட்டுகளையும் அகத்துறிஞ்சும். அகத்துறிஞ்சி திரும்ப என்ன செய்ய போகுதுண்டா, திரும்ப பைண்ட் பண்ணும். இந்த ஃபெட்டி ஆசிட்டை ஒரு மோனோகிளிசரைடோட சேர்த்து பைண்ட் பண்ணும். இந்த ஒரு ரெண்டு எடுத்து இந்த ரெண்டையும் எடுத்து இதோட பைண்ட் பண்ணும். இந்த ரெண்டையும் எடுத்து இதோட பைண்ட் பண்ணும். அப்போ ஒவ்வொன்றோடையும் ரெண்டு ரெண்டு ஃபெட்டி ஆசிட்டை சேர்த்து பைண்ட் பண்ணி திரும்ப எதை ஃபார்ம் பண்ணும்? திரும்ப ட்ரைகிளிசரைடு ஃபார்ம் பண்ணும். சரியா? ஏன்? மத்த மத்த களங்களுக்கு கொழுப்பு தேவையே. சும்மா எல்லாத்தையும் முடச்சு வச்சிருந்தா சரியா? கொழுப்பு என்ன சக்திக்கு தேவைப்படும். அப்ப அதுக்காக இப்ப இவர் என்ன செய்யப்படுறாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு. அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றா இவர் என்ன செய்யணும்? இந்த கிளிசரைட்ஸை முதலாவது பெக் பண்ணணும். அப்படி பெக் பண்றதுக்கு தானே என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா கைலோ மைக்ரோன்ஸ் வரப்போகுது. அப்ப கைலோ மைக்ரோன்ஸாக பெக் பண்ணி எங்க அனுப்புவாரு? பால்காலத்துல அனுப்புவாரு. வளமையா எல்லா போஷணை பொருட்களும் எதால் அனுப்பப்படுற? மயிர்துளை குழாயால் அனுப்பி நம்மட நாடிக்குள்ளால அனுப்பப்படும். சரியானே? ஈரல் வாய் நாளத்துக்குள்ளால தான் அனுப்பப்படும். முதலாவது எங்க ஈரலுக்கு அனுப்பப்பட்டு அப்படியோ நம்மளுடைய சுற்றோட்ட தொகைக்கு அனுப்பப்படும். பட் இது கொஞ்சம் வித்தியாசம். கொழுப்பு எங்க அனுப்பப்படும்? லெக்டியல் பாட்கலனுக்குள்ளால அனுப்பப்பட்டு நிணநீர் தொகுதியோட போகும். நிணநீர் தொகுதியில இருந்து என்ன செய்யும்? இந்த நாடி நாளங்களுக்கு மாற்றப்படும். போறோம். சரியா? அது கொஞ்சம் வித்தியாசம், அதை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த டயக்ராம் உங்களுக்கு நீங்க ஒரு தரம் அதை பார்த்து போட்டு கிளியர் இல்லாம தானே இருக்கு. அப்ப அதை நீங்க அவ்வளோத்தையும் ரீட் பண்ணி இப்போ உங்களுக்கு என்ன கன்செப்ட் வழங்கிட்டு இப்போ நீங்களா அதே மாதிரி ஒரு டயக்ராமை ட்ரா பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது மனித உணவு கால்வாயின் ஒன்றிணைந்து சுரப்பிகள் பற்றிய சரியான கூற்று. ஈரல் சதை போன்ற சுரப்பிகளே இதனுள் அடங்குபவை ஆகும். ஓகே, ஈரலும் சதையும் அடங்கும். பட் அது மட்டும் அடங்குமா? இல்லை, அதோட சேர்த்து இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு வாயில, அதுகளும் இருக்கு. ஸோ சொல்ற கூற்று வந்துகிட்டு சரியா எடுக்கிறா புலையா எடுக்கிறாங்கிறது விளங்கு இல்லை. இப்ப ஈரல் சதி போன்ற சுரப்பிகள் மட்டுமே இதனை நடந்து போய் என்கின்றா அது புலையாண்டு எடுக்கலாம் நம்ம. சரி இருக்கட்டுமே, நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது விளங்கி தானே. எக்ஸ்ட்ராவா என்ன காணப்படும்? உமிழ்நீர் சுரப்பியும் காணப்படும். அடுத்தது ஈரலின் தொழிற்பாட்டு அலகு ஈரட்குழியாகும். ஈரட்குழியில என்ன சொல்றாங்க? ஈரட்குழியமாகும் என்றால் சொல்ல வராங்க. பட் அதுவுமே என்னதான் போலதான். என்ன வரப்போகுது? தொழிற்பாட்டு அலகு சிறுசோனை, ஈரல் சிறுசோனைகள். அடுத்துள்ள ஈரல் குழியங்களின் நிரல்களினுள் பித்தச் சிறு கால்வாய் காணப்படும். அது சரி. அடுத்துள்ள ஈரல் குழியங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இருக்கும், அடுத்து இன்னொரு லைன் இருக்கும். அதுக்கடையில என்ன இருக்க போகுது? பித்தச்சிறு கால்வாய் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு லைன் இருக்கும், இன்னும் ஒரு லைன் இருக்கும். இதுல என்ன இருக்கும்? பித்தச்சிறு கால்வாய் இருக்கும். இந்த சோடி நிரல்களுக்கு இடையில என்ன காணப்பட போறது? குடாப்பொலி காணப்படும். இதுதான் குடாப்பொலி. டயக்ராம் பாத்தீங்கன்னா வழங்கும். ஈரலை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தந்திருந்தேன். அதுக்கு சில ஆக்கள் டயக்ராம் எழுதியிருந்தாங்க, கிளியர் இல்லை. அதாவது கிளியர்ண்டா டீட்டெயில் இல்லை டயக்ராம்ஸ்ல. சரியானே? நீங்க படம் போது அழகா இருக்கணும்னு சொல்லல, பட் டீட்டெயிலா இருக்கணும். சரியா? இந்த பித்தக்கான் வந்துட்டு எப்படி எதோட ஜாயின் ஆகுது, இது ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் 3D டயக்ராம். உங்களுக்கு பார்த்தா விளங்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். பட் நீங்க எதற்கு ட்ரா பண்ண போதும், ஜஸ்ட் இதை ட்ரா பண்ணீங்கன்னா போதும். சரியா? ஓகே, அடுத்தது பெருமெண்ணிக்கையான சிறு சோனைகள் சதையில் காணப்படுகின்றன. ஓகே, சதையில் காணப்படுகின்றன, சரிதான். ஓகே, அடுத்தது பார்ப்போம். சதையும் ஈரலும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகளாக தொழிற்படுகின்றன. சதையை அகஞ்சுரக்கும் சுரப்பியாக தொழிற்படும். பட் ஈரல் அகஞ்சுரக்கும் சுரப்பியாக தொழிற்படாது. ஈரல் எண்ணத்தை மட்டும் தான் சுரக்க போது, பித்தத்தை மட்டும் சுரக்கும். சரி, அப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் போல தேர்டு ஃபோர்த்தும் சரியான எடுக்கிறா. பெரும் எண்ணிக்கையான சிறு சோனைகள் சதையில் காணப்படுகின்றன.
அடுத்துள்ள ஈரக்குழியங்களில் நிரல்களினுள் பித்த சிறு கால்வாய் காணப்படும். பித்த சிறு கால்வாய்கள் என்ன? பைல், கனலி, புலி. சரியான அது. தேர்டும் போர்த்தும் சரி, என்ன எடுக்கலாம் நீங்க? பெருமணிக்கையான சிறு சோனைகள் சதையில் காணப்படுகின்றன. இது டெக்ஸ்ட் அதே சென்டென்ஸ் அப்படியே போட்டிருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் லோபியூல்ஸ். அடுத்தது 19 பார்ப்போம். கனியப்புக்கள் பிரதான உணவு மூலம் குறைபாட்டர்கள் என்பன சரியானது. கல்சியம் கல்சியம் முட்டை மஞ்சக்கருவில் இருக்குமா? கல்சியம் வந்துட்டு பால் பால் உற்பத்தி பொருட்கள் மெயினா அதுல இருக்கும். அந்த ஒன்றை அமைச்சிங்கன்னா போதும், நிறைய தேவையில்லை. பால்ல தான் இருக்கும். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் போல அதை பார்ப்போம் என்னண்டு. வளர்ச்சி குறைபாடு கல்சியம் வந்துக்கிட்டு இந்த எண்பு அதோட சம்பந்தப்பட்டது. அப்போ வளர்ச்சி குறைபாடு வரும். பட் முட்டை மஞ்சக்கருங்கிறது போல பால் உற்பத்தி பொருட்கள் என்னது வரப்போகுது. அதாவது புளோரின். இந்த புளோரின் எங்க இருக்கும்? இறைச்சில் இல்ல. எங்க தெரியுமா உங்களுக்கு புளோரின் எங்க இருக்குமெண்டு? நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற ஒரு பொருள்ல இருக்கும். என்னது? டெய்லி யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்ல ஓகே எதுல இருக்க போகுது புளோரின்? டூத் பேஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்கறதுக்கு பதிலாக கட்டாயம் என்ன கேட்கணும்? முதலாவது புளோரின் இருக்கான்னு தான் கேட்கணும். சரியானே? ஏண்டா சில புளோரின் பேசிக்ல எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த நீர்ல, நம்ம குடிநீர்ல இருக்கும். குடிநீர்ல புளோரின் இருக்கும். பட் சில இடங்கள்ல அந்த வாட்டர் உள்ளடக்கம் என்ன செய்யும்? மாறும். அதனால நமக்கு தேவையான புளோரின் வந்துகிட்டு நீர்ல இருக்கிறதில்ல. அதால என்ன செய்யறாங்கன்னா தேவையான அளவு இருக்கதானே வேணும் எல்லா இடத்துலையும். அப்படி இல்லாட்டி வருத்தம் வரப்போகுது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி அந்த மாதிரி வருத்தம் வந்து இருந்துச்சு. அப்போ அதுக்கு குளிச்ச மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சி குடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி வரவில்லை. அதாவது 2 3 பேருக்கு சரி வந்தாலும் ஒரு கம்யூனிட்டி ஒன்றுக்கு தானே ஒரு ஒரு அதாவது ஒரு குடித்தொகைக்கே இந்த பிரச்சனை வரும். ஏன் நீர்ல புளோரின் இல்லாட்டி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரப்போகுது. அப்ப எல்லாருக்கும் வந்து போயிட்டு என்ன செய்யலாம்? மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கல. அப்ப அதால என்ன ஒரு ஐடியா எட் பண்றாங்க. அதுக்கு பிறகு சேர்த்துதான் இந்த நம்ம ஓகே டெய்லி யூஸ் பண்ற ஒரு திங்ஸ்ல ஃப்ளோரின் எட் பண்ணோம்னா சரிதானே? இப்போ அதுக்கு பிறகு தான் டிசைட் பண்ணா ஓகே டூத் பேஸ்ட்லாம் மேட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் டூத் பேஸ்ட் எட் பண்ணி தான் ஃப்ளோரின் வந்துட்டு டூத் பேஸ்ட்லேயே இருக்கு. சரியா? அப்ப மெயின் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீர்ல. சரிதானே? அப்ப இறைச்சியங்களே போல டூத் பேஸ்ட்லண்டா டூத் பேஸ்ட்ல ஏன் வச்சிருக்காங்கண்டா அது பல்லுக்கு தேவையானது. பச்சை இதைவிடல தடுக்கிறதுக்காக என்ன வரப்போகுது? ஃப்ளோரின் வரப்போகுது. ஸோ அது சரி. பட் இறைச்சிங்கிறது போல அதெல்லாம் ஓகே. சோடியம் சோடியம் வந்துக்கிட்டு மேசை உப்புல இருக்கும். சரி சோடியம் அதோட சேர்த்து குளோரின் நம்ம பேசலாம். ரெண்டையும் சேர்த்து பேசலாம். சோடியம் பிளஸ் Cl- ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று இல்லை. பட் பயாலஜியில் அது ரெண்டும் சேமான இடத்துல இருக்கு. சரியா? கலைப்பு நம்ம இப்பதான் பார்த்தோம். சோடியம் குறைஞ்சிச்சா அதாவது செல்லுக்குள்ளுக்கு அதிகமா இருக்க போகுது பொட்டாசியம், வெளியே அதிகமா இருக்க போறது சோடியம். சரியா? பொட்டாசியம் குறைஞ்சிச்சா என்ன வரப்போகுது? இதய பலவீனம், தசை பலவீனம், பெரலைசிஸ் அந்த மாதிரி வரும். சோடியம் குறைஞ்சுட்டா நான் சொன்னேன் கிராம்ஸ் வரும், தசை பிடிப்பு வரும். அதோட சேர்த்து பசியின்மையும் வரும். சரியா? அப்ப இது ரெண்டு தான் சோடியத்துக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? கலைப்பங்களை சொல்றாங்க. அப்ப அது வராது. அது மெக்னீசியம். மெக்னீசியம் வந்துட்டு தானியங்கள்ல இருக்கும். ஓகே மெக்னீசியம் தானியங்கள்ல இருக்க போது நெற்பீடன குறைபாடு வருமா? நெற்பீடன குறைபாடுங்கிறது போல. சரியா? அடுத்தது பொஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா பொஸ்பரஸ் பால் உற்பத்தி பொருள் இருக்கும். பலவீனம்ங்கிறது சரி. கல்சியமும் பொஸ்பரஸும் பால் உற்பத்தி பொருட்கள் இருக்க போகுது. அப்படி அதே மாதிரி தான் இந்த கல்சியம் பொஸ்பரஸும் இந்த போன் அதாவது எலும்புகளோட சம்பந்தமானது. அதுல நினைவு வச்சுக்கிட்டா சரி. இந்த மாதிரி நீங்க கூட கொஸ்டின் செய்யணும். இந்த மாதிரி கொஸ்டின் தான். ஏன்டா இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு இல்லை. சரியா? இப்ப நான் இந்த மாதிரி கன்செப்ட் என்னதுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கன்செப்டும் கனெக்ஷனும் இருக்காது. நீங்க என்ன செய்யணும்? படமாகத்தான் வேணும் அந்த டேபிள்கள் எல்லாம். சில விஷயங்கள்
கன்செப்டுகள் நான் சொல்லித்தர அளவுக்கு சொல்லித் தருவேன். பட் நீங்க என்ன செய்யணும், கை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த டேபிள பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரணும். ஓகே, பொஸ்பரஸ் வந்து பொஸ்பரஸும் கல்சியமும் போனோட சம்பந்தப்பட்டது. அது உங்களுக்கு அது பாடமாக்குற விஷயம் இல்லையே, அது திரும்ப திரும்ப செய்ய செய்ய அது பிடிபடணும். சரியா? ஓகே, அடுத்து 20வது பார்ப்போம். புரதங்களின் செயல்பாடு மற்றும் மகத்துறிஞ்சி தொடர்பான சரியான கூற்று. இரைப்பையினுள் உயிர்ப்பூட்டப்பட்ட பெப்சினால் புரதங்களின் விவசாயம் செயல்பாடு தொடங்கப்படும். ஓகே, முதலாவது பெப்சினோஜனாக இருந்து உயிர்ப்பூட்டப்பட்ட பெப்சினா மாற்றப்படும். புரதங்களின் செயல்பாட்டில் ஈடுபடும் சிறுகுடல் மேலணிக்கூடிய புரோட்டியேசுக்களாக டைபெப்டிடேஸ், அமைனோபெப்டிடேஸ் ஆகியன மட்டுமே காணப்படும். அதாவது சிறுகுடல் நொதியங்களை பற்றி சொல்றாங்க. நமக்கு தெரியும் என்னென்ன, ஸ்கேன் டிபி, ஸ்மால் இன்டெஸ்டைன். இப்போ சிறுகுடல் நொதியங்கள் என்ன இருக்க போகுது, இப்படி நிறைய இருக்கும். அதுல புரதத்துக்கு தொடர்பானது கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைனோ பெப்டிடேஸ். டில 2 இருக்கு, ஒன்று டைபெப்டிடேஸ், அடுத்தது டைசக்கரைடேஸ். அதுல டைபெப்டிடேஸ் மட்டும் தான் புரதத்துக்கு. இப்போ இந்த 3 இருக்கு. சரியானே? ஸோ 2ன்னு சொல்றது போல அமைனோ பெப்டிடேஸ், டைபெப்டிடேஸ் ஓகே, கார்பாக்சி பெப்டிடேஸ் மிஸ்ஸிங். 3வது, புரத சமிபாட்டின் ஈற்று விளைவான அமினோ அமிலங்கள் குருதி மைத்துளை குழாயினுள் பரவல் அடையும். பரவல் அடையுமா? பரவல் இல்ல, அது உயிர்ப்பான அகத்துறிஞ்சி அமினோ அமிலங்கள். சரியா? அடுத்து, சிறுகுடலிலுள் அகத்துறிஞ்சாமல் விடப்படும் சில அமினோ அமிலங்கள் பெருங்குடலில் அகத்துறிஞ்சப்படும். அது போல பெருங்குடல்ல நீர் மட்டும்தான் அகத்துறிஞ்சப்பட போகுது, வேற எதுவுமே அகத்துறிஞ்சப்படாது. சரியா? அதுவும் சிறுகுடல்ல மிஸ் ஆகிற நீர் வந்துகிட்டு பெருங்குடல் அகத்துறிஞ்சப்படும். அவ்வளவுதான். புரதங்களின் செயல்பாடு வாய்க்குழியில் ஆரம்பிக்கிறது. அது போல ஃபர்ஸ்ட் சரி, லிபிட் தொடர்பான சரியான கூற்று. இதுக்கு நீங்க அந்த டயக்ராமை வச்சாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த டயக்ராம், இந்த இருக்கிற டயக்ராம், இதை நீங்க யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம். லிபிட், அதுல லிபிட் தொடர்பான எல்லாத்துக்கும் முடிய ஆன்சரும் இருக்கு. தூய மூக்லிசைடாக குருதி மைத்துளை குளங்களால் மந்தமாக துணிஞ்சப்படும். லிபிட் என்ன மாதிரி துணிஞ்சப்படும் சொல்லிட்டோம். தனித்தனியா ஃபெட்டி ஆசிடாகவும் மொனோகிளிசரைடாகவும் துணிஞ்சப்படப்போகுது. சரியா? இது போல தூய மூக்லிசைடாக, அது போல கொழுப்பமிலம் கிளிசரோல் ஆகியவையாக, கொழுப்பமிலம் கிளிசரோலா மொனோகிளிசரைட்ஸ், அதுவும் போல கொழுப்பமிலம் கிளிசரோல் ஆகியவை அதுவும் போல எல்லாம் போலயா. ஓகே, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், இருக்கிற பெஸ்ட் ஆன்சருக்கு போகணும். சரியா? எப்படியோ மூக்லிசைடாக அகத்துறிஞ்சல முக்கிலிசைடாக அகத்துறிஞ்ச பரவாயில்ல. இந்த செமிப்பாட்டை பார்த்தீங்கன்னா, இந்த செமிப்பாட்டுல மோஸ்ட்லி இப்படித்தான் நடக்கும். சரியான? ஒன்று ஃபெட்டி ஆசிடாகவும் அடுத்தது மொனோகிளிசரைடாக தான் உடைக்கப்படும். சரியா? பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் அளவு, சரியா, கொஞ்சம் அளவு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொனோகிளிசரைட் மட்டும் ஃபார்ம் ஆகும். பர்பிள் கலர் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த மொனோகிளிசரைட் மட்டும் ஃபார்ம் ஆகும். மொனோகிளிசரைட் மட்டும் ஃபார்ம் ஆகும். அந்த மொனோகிளிசரைட் அப்சர்வ் பண்ணப்படும். பட் அது ஆக குறைஞ்ச அளவில் தான் இருக்கும். மெயினா ஃபெட்டி ஆசிடாகவும் மொனோகிளிசரைடாகவும் தான் என்ன செய்ய போகுது, இந்த மாதிரி துறிஞ்ச படம். ஸோ லிப்பிட் அகத்துறிஞ்சல் தொடர்பான சரியான கூற்று. இப்ப கிளிசரோல்ங்கிறது நம்ம சரி என்று கொடுத்தோம்டா என்னென்ன வரப்போகுது, கொழுப்பு அமிலம் கிளிசரோல் ஆகியவையாக பால் கலங்களினால் வெளியேற்ற உதவும். இதுலயும் ஒரு போல் ஒன்று இருக்கு. ஏன் பால் கலங்களால் அகத்துறிஞ்சப்படும் போது என்னைத்தான் அகத்துறிஞ்சப்படும், கைலோ மைக்ரோனாக அகத்துறிஞ்சப்படும். கைலோ மைக்ரோனுக்குள்ள எப்படி என்ன மாதிரி இருக்கும், அதுல ட்ரைகிளிசரைடா தான் இருக்க போகுது. சரியா? அப்படி பாத்தீங்கன்னா தூய மூக்லிசைடாக பால் கலங்களினால் மந்தமாக துறிஞ்சப்படுதல், அதுலயும் ஒரு போல இருக்கு, மந்தமாக துறிஞ்சப்படாது. சரியா? கொழுப்பு அமிலம் கிளிசரோல் ஆகியவையாக சிறுகுடல் மேலளி கலங்களால் துறிஞ்சப்படும். இதுக்குதான் நம்ம சரி கொடுக்கலாம். ஏன் சிறுகுடல் மேலளி கணங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். இப்பதான் என்னண்டு மெயினா ஃபெட்டி ஆசிடாகவும் கொழுப்பு அமிலமாகவும் மொனோகிளிசரைடாகவும் பிரதானமாக துறிஞ்சப்பட போகுது. இதால மேலணி கலங்களால. அதுல கொஞ்சம் என்ன செய்யும், கிளிசரோலாகவும் துறிஞ்சப்படும். அது ஆகவும் மிகவும் கொஞ்சம் தான். சரியா?
பட் அது இருக்கிற ஆன்சருக்குள்ள நம்ம தான் கொடுக்கணும், வேற வழி இல்லை. ஸோ ஃபோர்த் ஆன்சர் கொடுக்கலாம். அதாவது இந்த கிளிசரோல் வந்துகிட்டு எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற மொனோகிளிசரைட்ஸ் இருக்கு தானே, இதுக்கு இதோட சேர்த்து கொஞ்சம் இதோட சேர்த்து கொஞ்சம் கிளிசரோலும் வரும். அதான் சொல்றாங்க. அப்ப கிளிசரோல் வந்துச்சுன்னா இங்க கிளிசரோல் வரும். கிளிசரோலும் ஃபெட்டி ஆசிடும் சேர்ந்து திரும்ப ட்ரைகிளிசரைடை ஃபார்ம் பண்ணும். அவங்களோட ரிசர்ச் புக்லயும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி படம் எல்லாம் போட்டு இல்ல, பஞ்சு பஞ்சாலி வச்சிருக்காங்க. அடுத்தது கொலிசிஸ்டோகைனின். சரியா, இது வந்துகிட்டு ஹோமோன் ரெகுலேஷன். இதையும் நீங்க என்ன செய்யலாம், இந்த அடுத்த டயக்ராம்ல வச்சு ஆன்சர் எடுக்க. இந்த இந்த மூணு டயக்ராமுமே உங்களோட ஹோமோனல் ரெகுலேஷன், அதாவது ஹோமோன் ஒழுங்காக்கம், செயல்பாட்டு தொகுதியின் ஒழுங்காக்கம். பாருங்க நிறைய பாயிண்ட்ஸா இருக்கும். அந்த எல்லா பாயிண்ட்ஸும் மூணு டயக்ராம்லயும் இன்க்ளூட் ஆயிரும். சரியா, அதை நீங்க பார்த்து ஆன்சர் எடுக்கலாம். ஆன்சரை சொல்லிட்டு போறேன். கொலிசிஸ்டோகைன் பித்த உற்பத்தி அதிகரிக்க செய்யும். சரியா, பித்த விடுவிப்பை தான் அதிகரிக்க செய்யும். பித்த உற்பத்தி அதிகரிக்க செய்யுங்கிறது போல. சரியான, சதையிலிருந்து நொதியங்களின் விடுவித்தலை அதிகரிக்க செய்யும். கொலிசிஸ்டோகைன் நொதியங்கள், சதையிலிருந்து நொதியங்களை விடுவிக்க செய்யும். அது சரி. சரியான, சதையிலிருந்து சதைச்சாறை விடுவித்தலை அதிகரிக்க செய்யும் என்றா போல. எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, சதைச்சாறுல ரெண்டு விஷயம் இருக்கு. சாறு சதைச்சாறுல பைகார்பனேட்டும் இருக்கு, அதோட சேர்த்து சதைய நொதியங்களும் இருக்கு. சரியா, சதைய நொதியங்கள் வெளிவிடுறதை தூண்டால்தான் கொலிசிஸ்டோகைனின், பைகார்பனேட்டை வெளிவிடுறது தூண்டால்தான் செக்ரிட்டின். சரியானே, கொலிசிஸ்டோகைனின் வந்துகிட்டு சதைச்சார வெளிவிடுறத ஊக்குவிக்கும் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் போல. ஏன் சதைச்சாரண்ட பைகார்பனேட்டும் அதை ஊக்குவிக்கணுமே, அப்படி ஊக்குவிக்குதா? இல்ல, ஊக்குவிக்கல. சதை நொதியங்கள் தான் ஊக்குவிக்குது. சரியானே, அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. சதை நொதியங்களை விடுவித்தலை ஊக்குவிக்கும். சரி, பரிவு நரம்பு தொகுதியை தூண்டும், அது அப்படி இந்த மாதிரி ஒன்று இல்லை. இரைப்பைச்சாறு சுரத்தலை அதிகரிக்க செய்யும். அப்படியா, இரைப்பைச்சாறு சுரத்தலை அதிகரிக்க செய்யாது. கிளைக்கோஜனை குளுக்கோஜனா மாறும், அதுவும் போல. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இரைப்பைச்சாறு சுரத்தலை அதிகரிக்க செய்யும் என்று தராம சுரத்தலை நிரோதிக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா போலையான்னு சொல்லுங்க. கொலிசிஸ்டோகைனின் இரைப்பைச்சாறு சுரத்தலை நிரோதிக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா போலையா? இந்த டயக்ராம பாருங்க, அந்த பியூட்ல இருக்கிற ஹோமோனல் ரெகுலேஷனுக்குரிய டயக்ராம பார்த்தாலே நீங்க ஆன்சர் சொல்லலாம். பார்த்து சொல்லுங்க. சரியா போலையா சொல்லுங்க, ஆன்சர் போடுங்க. ஓகே, சரி. சரி, ஏன் ஏன் சாதாரணமா பார்த்தோம்டா போல. ஏன் கொலிசிஸ்டோகைனின் டார்கெட் செல் வந்துகிட்டு எதுதான் இந்த இருக்கு, ரெண்டு. ஒன்று இந்த இருக்கு, ஒன்று என்சைம்ஸ். சரியானே, அதாவது சதைய நொதியங்கள். அடுத்தது பித்த பையிலிருந்து பித்தத்தை விடுவிக்கிறது. இதுதான் சாதாரணமா அதுல டார்கெட் செல். அதாவது அப்படித்தான் தொழிற்படும். இப்ப சாதாரணமா ஒரு உணவு ஒன்று முன் சிறுவுடல்ல வரும்போது, முன் சிறுவுடல்ல இந்த சிசிக்கு எல்லாம் தொகுக்கப்பட்டு விடுவிக்கப்படும். பட் சம்டைம்ஸ் என்ன நடக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஃபெட் கண்டென்ட் கூட வந்துச்சுட்டா, ஃபெட் கண்டென்ட் கூட வந்துச்சுட்டா ஃபெட்டி ஆசிட்ஸ் கூடவா இருக்கும். சரியான, அப்ப அந்த அசிட் கூடவா இருக்கிறது ஃபெட்டி ஆசிட், அப்படி இல்லாட்டி அமினோ ஆசிட், ரெண்டுல தான் உண்டு.
அசிட்டுகள் கூட இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இதுல டார்கெட் செல் உடனே மாறும். சரியானே? இவ்வளவு நேரமும் இங்க தொழிற்பட்டுக்கு இருந்தது இப்ப என்ன செய்ய போகுது? டக்குன்னு இரைப்பைக்கு போய் இரைப்பையில நிரோதிக்கும். என்னத்தை நிரோதிக்கும்? இரைப்பை கடைதலை நிரோதிக்கும். ஏன்? இரைப்பைக்கு இவர் செல்லணும். ஓகே, நீ இப்போதைக்கு உன் சாப்பாடெல்லாம் அனுப்பாது. உன் சாப்பாடுல நிறைய கொழுப்பு இருக்கு. அந்த கொழுப்பை முதலாவது சமிபாட்டை அடைஞ்சு முடிக்கணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்ப இதுக்குள்ள கொஞ்சம் நேரம் என்ன செய்யும்? சமிபாட்டு சேமிச்சு வைக்கும். சரிதானே? இப்ப இரைப்பையில் நடக்கிற கடைதல் செயற்பாட்டை நிரோதிக்கும். அடுத்தது இந்த இரைப்பையில சுரக்கப்படுற சுரப்பிகளையும் என்ன செய்ய போகுது? நிரோதிக்க போகுது. சரிதானே? ஓகே. மனிதனின் ஈரல் சிறுசோனை தொடர்பான சரியான கூற்றை கண்டுபிடிக்கலாம். ஈரல் கள நாண்களிடையே கொஞ்சம் இருக்கான். சரி, ஆகும். ஈரல் கள நாண்களிடையே கூப்பரின் களங்கள் காணப்படும். அப்படியா? ஈரல் கள நாண்களிடையே என்ன காணப்படும்? பித்தச் சிறு கால்வாய் காணப்படும். பயில் காலனி குழி. ஒரு சோடி ஈரல் கள நாண்களிடையே தான் என்ன காணப்படும்? ஒரு சோடி ஈரல் கள நிரல்களுக்கிடையே தான் குடாப்போலி காணப்படும். அந்த குடாப்போலிக்குள்ள தான் கூப்பரின் காணப்படும். அந்த ஸ்டேட்மெண்ட் போல அது ஈரலின் கட்டமைப்புக்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான அழகாகும். அது சரி. இது மனித ஈரல் சிறுசோனை. பெருநாளத்தினூடாக போசனை கூறுகள் அதிகம் கொண்ட குருதி ஈரற்குடற்போலிகளை அடையும். ஈரற்குடாப்போலிகளை அடையும். சரி, அதை மாத்திக்கொள்ளுங்க. ஈரற்குடாப்போலிகள் அடையும். பெருநாளத்தினூடாகவா? இல்ல, ஈரல் குடாப்போலியிலிருந்து எங்க போகும்? பிளட் பெருநாளத்துக்கு போகும். அது மாதிரி வரும். அது ஈரல் குடாப்போலிகளினுள் காணப்படுவது ஒட்சிசனை அதிக அளவில் கொண்டதும் அதிக போஷணை கூறுகள் கொண்டதுமான குருதி கலவை. ஓகே, அதிக போஷணை கூறுகள்ங்கிறது ஓகே. அதிக அளவு ஆக்சிஜனா? இல்ல, அது மிக்ஸ். ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் காணப்படும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் காணப்படும். சரிதானே? அது ஒட்சியேற்றப்பட்ட குருதியும் காணப்படும், ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதியும் காணப்படும். ரெண்டும் காணப்படாததால அதுல ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கூடவா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மிக்சிங் தான் இருக்கும். சரியா? அடுத்து சிறுசோனைகளின் மூளைகளில் ஈரல் நாடிக்கிளை, ஈரல் நாளக்கிளை, பித்தக்காணி கிளை என்பன காணப்படும். அது போல ஈரல் நாளக்கிளை இல்ல, ஈரல் வாயு நாளக்கிளை தான் காணப்படும். சரியா? ஓகே. இதுல ஈரல் குடா போலிகனில் காணப்படுவது ஒட்சிசனை அதிக அளவில் கொண்டது தானே. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் போல அப்ப நான் என்ன சொன்னேன்? ஈரல் குடா போலிகளில் காணப்படுவது ஆக்சிஜன் மிக்சிங் ஆன ஒரு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதியும் ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதியும். ஏன் அந்த மாதிரி இருக்கணும்? என்ன ரீசன் தெரியலுமா? ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? நான் கேட்கிறேன் என்னண்டா, ஈரல் குடா போலிக்குள்ளக்கு ரெண்டு வகையான பிளட்டும் காணப்படும். ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் காணப்படும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் காணப்படும். ஏன் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு? நம்ம எந்த ஒரு உடம்புல வேற எந்த ஒரு பாட்டை எடுத்தாலும் அந்த மாதிரி இல்லை. சரிதானே? ஆக்சிஜனேற்றப்பட்ட குருதியையும் டீஆக்சிஜனேற்றப்பட்ட குருதியையும் பிரிச்சு வைக்கிறதுக்காகத்தான் என்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த நாலு நாலு அறை கொண்ட இதயம் வந்தது, டபுள் சர்க்குலேஷன் வந்தது எல்லாம் அதுக்காகத்தான். பட் ஸ்டில் என்னது, இந்த இடத்துல ரெண்டும் மிக்ஸ் ஆயிட்டு. அப்ப இடத்த மிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? ரிசர்ச் புக்கை பார்த்தா அது சொல்லுங்க.
நான் கேட்கறது விளங்கித்தானே? அந்த உடம்புல வேற எந்த ஒரு பார்ட்லயும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாது. சரியான நம்ம கூர்ப்புப்படி பார்த்து வந்தீங்கன்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு, ரெண்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மீன்கள் அந்த ஒற்றை சுற்றோட்ட குதிரைகள் அப்படிதான் இருந்துச்சு. பட் அது ஒரு எஃபிஷியன்ட் இல்லைங்கிறதுக்காக தான் நம்மளோட உடம்புல என்ன வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னா இரட்டை சுற்றோட்டம் வந்துச்சு. அதுக்காக தான் என்ன ஆக்சிஜனேட்டை வேறையாகவும் டீஆக்சிஜனேட்டை வேறையாகவும் பிரித்து வைக்கணும். அப்பதான் எஃபிஷியன்டான ஒரு பரிமாற்றம், வாய் பரிமாற்றம் நடக்கும். அப்படி பிரித்து வச்சும் கஷ்டப்பட்டு கூர்ப்பெல்லாம் நடந்து மாறுகள் நடந்து வந்தோம். பட் நம்ம ஈரல்ல இந்த மாதிரி நடக்குது. ஏன் என்ன ரீசனுக்காக இடத்துல நடக்குது? ஓகே, பூரணமற்ற சுவர் இருக்கிறதால தான் அப்படி நடக்குது. ஏன் பூரணமற்ற சுவர் இருக்கு இடத்துல? பூரணமான சுவர் இருந்த சரிதானே? நம்ம ஸ்ட்ரக்சர்ல பார்ப்போம். எங்க இருக்கிறாண்டா இந்த இடத்துல. உம், இந்த இருக்கு. Right. இது ஆக்சிஜனேற்றப்பட்ட குருதி, இது ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி. ரெண்டு மிக்ஸ் ஆகிட்டா மைய கால்வாய்க்குள்ள போகுது. இப்படி ஒரு இந்த நம்மளோட உடம்புல இருந்து ஒரு இடத்துலயும் இருக்கல. ஏன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க சொன்னது பூரணமற்ற சுவர் இருக்குன்ற அந்த பூரணமற்ற சுவர் வந்துகிட்டு நம்ம எதுன்னு சொல்லுவோம், இந்த இந்த ரெண்டு சைடு தான் பூரணமற்ற சுவர். சரியா காட்டம் பாருங்க. இந்த 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 சைடும் இந்த சைடும் இதுல என்னது துளை கொண்ட மயத்துளை குழாய்கள் காணப்படும். சரியா? அதால அந்த மாதிரி மிக்ஸ் ஆகியிருக்கும். பட் ஏன் அந்த மாதிரி பூரணமற்ற சுவர் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பிளட் மிக்ஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரல்ல தான் என்ன நடக்க போகுது, நம்ம பிளட்ல இருக்கிறதோ இல்லாட்டி நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல போஷனை இருக்குதானே, அதுல இருக்க எல்லா நச்சையும் டீடாக்சிஃபை பண்ற, நச்சு நீக்கம் செய்யற ஈரல் தான். சரியா? அப்ப ஈரலுக்கு முதலாவது எல்லா பிளட்டும் போகணும். குறுகிய நேரத்துல எல்லா பிளட்டும் போய் எல்லாமே டீடாக்சிஃபை ஆகணும். அப்ப இந்த இந்த இருக்குதானே இந்த ஈரல் குழியங்கள், இந்த ஈரல் குழியங்களோட இந்த பிளட்டுகள் எல்லாம் நெருக்கமாக தொடர்புல இருக்கணும். ஈரல் குழியங்கள் மட்டும் இல்லை, அதுல காணப்படுற இந்த செல்ஸ் என்னது கூப்பரிங் செல்ஸ். இந்த கூப்பரிங் செல்ஸ் என்ன செய்யும், பிளட்ல காணப்படுற மத்த கிருமிகள் என்ன செய்யும், விழுங்கி அழைக்கும். சரியா? அதோட சேர்த்து இந்த ஈரல் குழியங்கள் அதோடையும் என்ன செய்யணும், பிளட் வந்து நெருங்கிய தொடர்புல இருக்கணும். அப்பதான் எஃபிஷியண்டா நச்சு நீக்கம் நடக்கும். சரியா? உங்களோட இருக்கி வாசிச்சு பாருங்க. சரியானே? ஓகே, என்ன சொல்றாங்கன்னா ஈரல் வாயினால குருதியும் பேஜ் நம்பர் 198 எடுத்து வாசிங்க. சரியா? பேஜ் நம்பர் 198. அதுல தேர்ட் லைன், ஈரல் வாயினால குருதியும் ஈரல் நாடி குருதியும் கலக்கப்படும் ஒழுங்கமைப்பு குருதியை ஈரல் களங்களுடன் நெருக்கமாக தொடர்பு கொள்ள அனுமதிக்கின்றது. சரியா? இந்த ரீசனுக்காக தான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு. சரியா? கூப்பரின் செல்ஸை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கூப்பரின் செல்ஸ் என்ன செய்யும், பெருந்தின் குழியங்களாக தொழிற்படும். அதாவது வாரக்கலங்களை விழுங்கி அளிக்கும். வார என்ன மைக்ரோ ஆர்கானிசம் மற்ற பிற பொருட்களை விழுங்கி அளிக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டாவது. அடுத்தது, மனிதரில் ஈரலின் மீளக துறிஞ்சல். சரி, மனிதனில் நீரின் மீளக துறிஞ்சல், முக்கிலிசரைட்டுகளின் மீள் உருவாக்கம், பாக்டீரியாக்கு எதிர்க்கான பாதுகாப்பு என்பன நடைபெறுவது முறை. என்னது? நீரில் மீளக துறிஞ்சல் ரெண்டு இடத்துல நடக்கும். ஒன்று சிறுகுடலில் நடக்கலாம், அடுத்தது பெருங்குடலில் நடக்கும் என்று நம்ம சொல்ல இயலாது. ஏன்? பெருங்குடல்ல 3 பாட்டு இருக்கு. ஒன்று குருட்டுக்குடல், அடுத்தது குடற்குறை, அடுத்தது நேர்குடல். இதுல எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குடற்குறையில தான் நடக்கும். சரி, நான் கண்டமும் சொன்னேன். என்னது? சிறுகுடல் அகத்துறிஞ்சப்படாத எல்லாம் பெருங்குடல் அகத்துறிஞ்சப்படும்னு சொன்னேன். பட் அது சரியா சொல்லணும் மட்டும் என்னது, சிறுகுடல் அகத்துறிஞ்சப்படாத எல்லாம் குடற்குறையில தான் அகத்துறிஞ்சப்படும். சரி, அப்ப மீளக துறிஞ்சல் குடற்குறை, அப்படி இல்லாட்டி சிறுகுடல் ரெண்டு வந்திருந்தாலும் நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு குடற்குறை மட்டும் தான் இருக்கு, அப்ப அதை ஆன்சர் கொடுக்கலாம். சரியான? அடுத்தது ட்ரைகிளிசரைட்களின் மீள உருவாக்கம், அதுக்கு நுண்சடை முறையின் மேலணி களம். சரியா? இந்த மாதிரி ஒரு இப்படி மாதிரி சொல்லுவோம் நுண்சடை முறை. இதுல இருக்கிற மேலணி கணங்கள்.
அதுல என்ன செய்யும்? மூக்கிலிசைடுகள் மீள் உருவாக்கம் நடக்கும். அடுத்தது பாக்டீரியாக்கள் எதிரான பாதுகாப்பு வாய். சரியா? என்னென்ன பாதுகாப்பு இருக்கு, என்னென்ன இருக்க போகுது? ரெண்டு இருக்கு. ஒன்று இம்யூனோகுளோபியூலின், அடுத்தது லைசோசைம். ரெண்டு புரதமும் காணப்படும். சரியா? பிற பொருள் ஆன்டிமைக்ரோபியல் பொருட்களாக. அடுத்து 25வது, மனிதனில் பின்வரும் குறைபாட்டு அறிகுறிகள் தென்பட்டன. கைகள் மற்றும் பாதங்களில் கூறிய கூச்சுணர்வு. இந்த கூச்சுணர்வுக்குங்கிறது உங்களோட தமிழ் ரிசர்ச் புக்ல 2 வேர்ட் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல. சரி, அதாவது ஓகே, இங்கிலீஷ்ல இந்த கூச்சுணர்வுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவோம். சரியா? டிங்லிங் சென்சேஷன். பட் இந்த டிங்லிங் சென்சேஷனுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது 2 வேர்ட் யூஸ் பண்றாங்க. ஒன்று கூச்சுணர்வு, அடுத்தது இன்னும் ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு சொல்றேன். அது என்ன வேர்டு இருந்தா, இப்ப உங்களோட விட்டமின் B1 எடுங்க. விட்டமின் B1 தயமின். சரியா? விட்டமின் B1 குறைபாட்டு அறிகுறி, ஒரு குறைபாட்டு நோய் வந்துகிட்டு பெரி பெரி, அப்படித்தானே? பெரி பெரியோட சிம்டம்ஸ் என்ன? பெரி பெரியோட சிம்டம்ஸ் சிட் சிட்னு சொல்லுவாங்க. அதாவது கோஆர்டினேஷன் குறைவு, கோஆர்டினேஷன்ல பிரச்சனை. அது ஹார்ட்ல பிரச்சனை, ஹார்ட்ல வேலை செய்யாது. இம்யூனிட்டி குறைவு, நோய்க்கு லேசா உள்ளாகுவாரு. அடுத்ததுதான் டிங்லிங் சென்சேஷன். பட் இந்த டிங்லிங் சென்சேஷனுக்கு உங்களுக்கு தமிழ்ல வேறு ஒன்று கொடுத்துருப்பாங்க பேர். என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. பெரி பெரியில 4 சிம்டம்ஸ்ல ஒன்று எதிர்பார்க்கத்துல குறைபாடு, அடுத்தது இதய குறைபாடு, அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதோட சேர்த்து இன்னும் ஒன்று தந்திருப்பாங்க. என்னது? பார்த்தா அதை எனக்கு டைப் பண்ண. மீட்டிங்ல இருக்கீங்களா எல்லாரும்? இல்ல, விட்டமின் அதாவது பெரி பெரிக்குரிய சிம்டம்ஸ் 4 இருக்கு. அதுல 3 நான் சொல்லியிருக்கிறேன், 4 நான் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறேன். அந்த 4வதுக்கு என்னது? அதாவது தமிழ் ரிசர்ச்குள்ள பெஸ்டா போட்டிருப்பாங்க. அது பெஸ்ட் சிம்டமா. ஓகே, போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறதுக்காக தான் கேட்டேன். நீங்க டைப் பண்ணி அனுப்புவீங்க. சரி, அதை விட சிம்பிளா போட்டோ பிடிச்சி அனுப்பிட்டீங்க, பிரச்சனை இல்லை. எனது நரம்பு கணத்தாக கடத்தல் பாதிக்கப்படும் எழுதியிருக்காங்க. சரியானே? பட் இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மாதிரி வேர்ட் யூஸ் பண்றாங்க? டிங்லிங் சென்சேஷன். டிங்லிங் சென்சேஷன்டா ஒரு கூச்சுணர்வு. சரியானே? இப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அவடத்துல அந்த நரம்பு கணத்தாக கடத்தல் பாதிக்கப்படும் பக்கத்துல, ஓகே, நரம்பு கணத்தாக கடத்தல் பாதிக்கப்படும் அது பக்கத்துல என்னது? ஒரு கூச்சுணர்வு போட்டு அதுக்கு பக்கத்துல டிங்லிங் சென்சேஷன் போடுங்க. ஏனண்டா இதே டிங்லிங் சென்சேஷன் வந்துகிட்டு விட்டமின் B5க்கும் வரும். சரியா? விட்டமின் B5க்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ல சேம் வேர்ட் தான் யூஸ் பண்றாங்க. டிங்லிங் சென்சேஷன், டிங்லிங் சென்சேஷன். பட் தமிழ் ரிசர்ச் புக்ல வேற வேற வேர்ட் யூஸ் பண்றாங்க. உங்க ஃபைனல் பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல எடுப்பாங்க. சம்டைம்ஸ் அதுல ஏதாவது பிரச்சனை வந்துடலாம். அப்ப நமக்கு சேஃபா எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரியா? அப்ப இதுக்கு ரெண்டும் வரும். என்ன? பெரி பெரி, அதாவது B1ம் வரும், B5ம் வரும்.
பி வந்து பேர் வந்து பி5 பேர் பென்டோதெனிக் அசிட். பென்டோதெனிக் அசிட் இல்லாட்டி 4 வரலாம். சரியா? ஓகே, அடுத்தது சமநிலை இழத்தல். இது என்ன விட்டமின் பாத்தீங்கன்னா சமநிலை இழத்தல், பேலன்ஸ். சரியான, லாஸ் ஆஃப் பேலன்ஸ். நான் இப்படி இந்த மாதிரி என்ன பேலன்ஸ் தானே. ஸோ கோபாலமைன், கோபாலமைன்ல மாதிரி வரும். கோபாலமைன் பேலன்ஸ் அந்த மாதிரி பி பி அந்த மாதிரி பாடமாக்கி வச்சுக்கலாம். சரியா? லாஸ் ஆஃப் பேலன்ஸ். கோபாலமைன்ங்கிற எத்தனையாவது விட்டமின்? கோபாலமைன் விட்டமின் பி12. சரியா? நமக்கு தெரியும் 3, 6, 9, 12. இதுல 3 மட்டும் வராது. 6, 9, 12 இது மூணுமே அணி, அதாவது குச்சோகைக்கு விட்டமின் பி6 பி9. ஸோ அப்ப ப்ளஸ் ஆஃப் பேலன்ஸ் உண்டு, அடுத்தது அனீமியா உண்டு. ஓகே, நம்னஸ். நம்னஸ் ரெண்டு, ஒரே நம்னஸுக்கு ரெண்டு வேர்டு யூஸ் பண்ற மாதிரி. மனவெளிச்சி பாதிப்பு அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்றாங்க. பட் நம்னஸ் என்னென்ன பேசிக் நோமலா சொல்றேன்டா கை அந்த திமுத்து போறது. சரியா? அதான் நம்னஸ். ஆனா இதுல என்ன சொல்றாங்க, மனவெளிச்சி பாதிப்புன்னு சொல்றாங்க தமிழ்ல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் வேர்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க தெரியாது. ஓகே, நீங்க அதையும் பூச்சிக்கொண்டு மனவளர்ச்சி பாதிப்பு பக்கத்துல என்ன அது என்னென்னு விளங்கிருக்கு தானே வேணும். சும்மா கை திமுக்குற அப்படி இல்லாட்டி கை வரைச்சி போற ஒரு சென்சேஷன் ஒன்று இல்லாம இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கையை தூங்கும் போது ஒளிமினாண்டா கையில ஒரு மாதிரி ஃபீலிங் ஒன்று இருக்கும். அப்ப அது அந்த மாதிரி வரும். சரியா? மனவளர்ச்சி பாதிப்பு பக்கத்துல நம்ம சென்று போட்டு ரெண்டு எழுதுங்க, வரைச்சி போற அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ சமநிலையத்தில் கோபாலமை. ஓகே, அப்ப ரெட்டினால் வராது. பெஸ்ட் ஆன்சருக்கு போகலாம். அடுத்ததையும் பார்ப்போம் நம்ம. காயங்கள் ஆறுவதில் தாமம், அது வந்துகிட்டு அஸ்கோபிக் அசிட். இப்பதான் நம்ம பார்த்தோம் விட்டமின் பி சியும் ஈயும் ஒச்சியேற்ற எதிரியாக தொழில்படும். ஈ வந்துகிட்டு அந்த ஃபெட்டி அசிட் அந்த ஒச்சியேற்ற எதிரியாக தொழில்படுறதால அந்த நரம்பு களங்கள் பாதிக்கப்படுறது. சரியானே? விட்டமின் சி காயங்கள் ஆறுவதில் தாமம், அது வாயின் ஓரங்கள் வெடிப்பு அந்த மாதிரி வரும். சரி, வாயின் ஓரங்கள் வெடிக்கிறதுல ஸ்கர்வி. ஸ்கர்வி என்ன அந்த மாதிரி அந்த வாயை அவிஞ்ச மாதிரி வருது. அந்த கடை வாய்கள் அவிஞ்ச மாதிரி வருது. அப்ப அதுதான் ஸ்கேவி. அப்ப அதுல நோட் பண்ணி வச்சுக்கணும், ஸ்கேவிங்கிறது கடைவாய் அவிதல். ஸோ அதெல்லாம் விட்டமின் சிக்குரியது. சரி, இப்போ வாயில புண் வருதுண்டா நல்ல புளிப்பான சாப்பிட சொல்லுவாங்க. ஏன் புளிப்பு புளிப்பு பொருட்கள்ல விட்டமின் சி இருக்கு. சரியா? அடுத்தது ரெட்டினோல். ரெட்டினோல்ங்கிறது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ கொஞ்சம் ஒரு நோட்டியான ஒரு ஆள். விட்டமின் ஏ பாய்ஸுக்கும் தேவை, கேர்ள்ஸுக்கும் தேவை. கேர்ளுக்கும் தேவை, பாய்க்கும் தேவை. கேர்ளுக்கு என்னத்துக்கு தேவை? நல்ல ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்கு, தோல் தோல் பராமரிக்கிறது. சரி, அடுத்தது இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தேவை. பாய்க்கு எதுக்கு தேவைண்டா நல்ல பார்வை, ஸ்கின்னை மெயின்டைன் பண்றாங்கன்றத பார்க்கத்தானே வேணும். ஸோ அதுக்கு தேவைப்படும். அடுத்தது நல்ல க்ரோத், நல்ல மசில் எல்லாம் வச்சு நல்ல சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு நல்ல இந்த மாதிரி இருக்கணும். விட்டமின் ஏ இந்த மாதிரி 4 விஷயத்துக்கு தேவைப்படும். சரி, 4 அது விட்டமின் ஏ ஃபங்க்ஷன் இந்த 4 தான். நீங்க இந்த சைடாக ஒன்று ட்ரோ பண்ணி நான் முயற்சி கொள்ளலாம்.
சும்மா நான் இந்த மாதிரி பிரிச்சு சொன்னேன் சும்மா பாடமாக்குறதுக்காக. இது தியரி இல்லை. ஓகே, நீங்க இதுல என்ன செய்யணும்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட செய்யணும். சரிதானே? இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு இருக்காது. ஜஸ்ட் ஆன்சரை பாக்குற போறதான் இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? ஓகே, டெஸ்ட்டுக்கு ஒரு 10 கேள்வி இந்த மாதிரி 10 கேள்வி செய்ய போல திரும்ப திரும்ப ரிசர்ச் புக்கத்தை பார்த்து தான் செய்யணும் மாதிரி இருக்குமே. ஆன்சர் தெரியாது பாடமாக்கையில அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு. 11 12 அந்த மாதிரி போகல. ஓகே, ஒரு ஃப்ளோ வந்து உங்களுக்கு பிடிபடும். இந்த ஃப்ளோ பிடிபடும் வரைக்கும் நீங்க கொஸ்டின் செய்யுங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல செய்யத்தான் வேணும். பட் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன், இந்த சமநிலையில தந்தது விட்டமின்கள் மினரல்கள் அது பாடமாக்குற கஷ்டம். பட் ஸ்டில் கொஸ்டினுக்கு வருகிறது. நீங்க அந்த மாதிரி செய்யணும். வேற ஏதாவது டவுட் இருக்கா?